கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் மாதாந்திர கருத்தரங்கு நிகழ்ச்சி மிகவும் சீரோடும் சிறப்போடும் பிரபஞ்சத்தின் ஆசியோடு நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துகள், வாழ்க வளத்துடன். ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 பாவகங்கள். அதனை பற்றிய எனக்கு என்ன அனுபவ கருத்துக்கள் தெரியுமோ அதை மட்டும் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். ஒரு 18 வருஷம் ஆய்வுகள், அதில் இருக்கக்கூடிய அனுபவ கருத்துக்கள். பிரபஞ்சம் இன்றைக்கி என்ன எனக்கு உத்தரவிட்டிருக்கோ அதை மட்டும் தான் நான் பேச முடியும், இல்லைங்களா? ஃபஸ்ட்டு நினைப்போம், நிறையா பேச நினைப்போம், அப்புறம் யோசிப்போம் இந்த பாயிண்ட் சொல்லாமல் வந்துட்டோமே அப்படின்னு. ஏன்னா அது பிரபஞ்சத்தோட கட்டளை தானே. எது எப்போ யாருக்கு எப்படி கிடைக்கணுமோ நம்ம என்ன பேச முடியுமோ அது மட்டும் தானே பேச முடியுங்க. அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 6, 8, 12 மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம், இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? அப்படியே கூட பேசிட்டே வாங்க. ஓகே, ஏன் சொல்கிறாங்க மறைவு ஸ்தானம்னு? எத்தனையோ பாவங்கள் இருக்குது, இதை மட்டும் ஏன் சொல்கிறாங்க மறைவு ஸ்தானம்னு? அது வணக்கம். ஒவ்வொன்றிலையும் ஒரு சூட்சமாக இருக்குது, இல்லைங்களா? 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் 6ஆம் இடம், 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம், இல்லைங்களா? லாபத்திற்கு 2ஆம் இடம் 12ஆம் இடம். இது ஒரு கணக்கு. அப்போ பொதுவாகவே 6, 8, 12 வந்து எடுத்தீங்க அப்படின்னா இதில் எந்த கிரகம் வழிநடத்தும் பொழுது நமக்கு அந்த பாவகம் எப்படி செயல்படும்? இப்போ 6 என்ன சொல்லுவோம், நம்ம ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம், இல்லைங்களா? கடன் எப்படி ஏற்படும், நோய் எப்படி வரும், அது நிவர்த்தி என்ன அப்படிங்கிறது, வம்பு வழக்கு, இதெல்லாமே உங்களுக்கு 6ஆம் இடத்தை குறிக்கும். அப்போது ஒரு லக்னாதிபதியான கிரகம் 6, 8, 12 இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணுங்க? அவங்க உள்ளூரில் இருக்கக்கூடாது. மறைமுகமான வாழ்க்கையை அவங்களுக்கு வெற்றியை தரும்னு அர்த்தம். ஏன்னா 6ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானத்தில் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. சர்வீஸ் கிரகம் 6ஆம் இடம் தானே, இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்காங்கன்னா உள்ளூரில் அவங்க இருக்கக்கூடாது. எப்போ வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போய் தங்கி அவங்க பிரயாணம் பண்ணுறாங்களோ, படிப்புக்காக இருக்கலாம், வேலைக்காக இருக்கலாம், அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறணுங்க. அப்போ தான் வளர்ச்சி கிடைக்கும். இல்லை நான் இந்த ஊரில் தான் இருப்பேன் அப்படின்னாங்கன்னா வாழ்ந்துக்கலாம், வளர்ச்சி இருக்காது, சரிங்களா? சம்பாதிக்கலாம், சேர்த்து வைக்க முடியாது, சேமிக்க தெரியாதுன்னு சொல்லலாம், சரிங்களா? அதையும் அங்கே நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6ஆம் இடம் உபஜயஸ்தானம் பார்த்தோம் நம்ம. அப்போ காலபுருஷருக்கு 6ஆம் இடம் எதுங்க உங்களுக்கு? கன்னி வீடு. 8ஆம் இடம் எது உங்களுக்கு? விருச்சக வீடு. 12ஆம் இடம் எது உங்களுக்கு? மீன வீடு. இது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் எப்போ உங்களுக்கு கடன் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இங்கே ரூல். உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்தும் காலத்தில் தான் கடன் அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படும். 1. 2வது எடுத்தீங்க அப்படின்னா கன்னி வீட்டில் எந்த கிரகம் இருந்து திசையும் புத்தி நடத்தாலும், அதில் புதன் பகவான் திசை எந்த காலத்தில் ஆரம்பித்தாலும் கட்டாயம் கடன் ஏற்படும். புதனோட காரகம் என்னங்க? காலபுருஷருக்கு 3, 6. அப்போ புதன் திசை காலம், புத்தி காலங்கள் கடன் கண்டிப்பாக வாங்குவாங்க. அது எந்த பாவத்தில் வேணா இருக்கலாம். லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருக்கலாம், பாதகாதிபதியாக இருக்கலாம், அவயோகியாக இருக்கலாம், அதெல்லாம் கான்செப்டே இல்லைங்க. காலபுருஷருக்கு 6, அவர் தான் கடன் ஸ்தானாதிபதி. கடன் இல்லை, நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னால் நோய்ங்கிற ஒரு தாக்கம் வரும். இல்லைன்னா வம்பு வழக்கு சந்திப்பீங்க, கோர்ட்டு கேஸு, ஏதோ ஒரு விஷயத்தில் கட்டாயம் ஏற்படும். சரி, இந்த 6ஆம் இடத்துல இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா யார் அதிகமான கடனை கொடுப்பாருன்னா கேது பகவான் தான் முதல் தரம் வகிக்கிறார். கேது பகவான் திசா புத்தி காலங்களில் கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க. அப்போ கடன் அப்படி விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் முதல் முன்னோடி. அவருடைய காலகட்டத்தில் கடன் வாங்கியே ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான். குரு பகவான் திசா புத்தி சொல்லுவாங்க கோடி கோடியாக கொட்டி கொடுப்பாரு. கண்டிப்பாக நீங்கள் கடங்க, அதுவும் குருவும் கேதுவும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் நீங்கள் கடன்காரர் தான், எழுதி வச்சுக்கோங்க, மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளவோ ஜாதகங்கள் பார்த்தாச்சு. கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க, நோய் தாக்கம் வந்து நோய்க்காக கடன் வாங்குவாங்க, இல்லை வம்பு வழக்கு இருக்கும், சொத்துக்கள் இழப்பீடுகள் இருக்கும். சரி, அடுத்து யாரு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான். இது எப்படி இது கேட்டிங்க அப்படின்னா காலபுருஷருக்கு 6 கிரகம் புதன் பகவான். அடுத்து நம்ம வருமான ஸ்தானம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு யார் 6 கூடியவர்? சுக்கிர பகவான் தான். 2ஆம் இடத்திற்கு 6 கிரகம்.
அடுத்து 2க்கு உண்டான கிரகம் 8ஆம் இடம் யாருங்க? குரு பகவான். இவங்க 3 பேர்த்தை தாண்டி உங்களுக்கு கடன் ஏற்படாது. எப்போ நீங்கள் கடனை கட்டுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதே சுக்கிர பகவான் திசா புத்தி காலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் கேதுவோட சுக்கிரன் இருக்காரு, குருவோட சுக்கிரன் சேர்ந்துருக்காரு அப்படின்னா, புதனோட சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா கடன் வாங்குவீங்க, கட்டிடுவீங்க. இந்த 6 அதை புதன் வீடு, சுக்கிரன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க குரு, இவ கடன் கொடுப்பாங்க. கேதுவோட சுக்கிரன் இருக்கணும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கான ஒரு கடனாக இருந்தாலும் கூட கட்டிடலாம். ஆனால் குரு கேது வந்து அந்த காலகட்டத்தில் அதிகப்படியான கடனை வாங்கி கொடுக்கும். இதில் சனி பகவான் எடுக்கலாம். தொழிலுக்காக பார்த்தீங்கன்னா அந்த காரகம் வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணுவாங்க, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நம்பிக்கையின் பேரில். இல்லைன்னா ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பிரம்மாண்டப்படுத்துவாங்க. தொழில் ஸ்தானத்தை என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டிங் எல்லாம் போட்டு நல்லா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்லாம் பண்ணி, ராகு இருக்காருன்னா தொழில் ஸ்தானத்தை ரொம்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகிறவங்க அதை தாண்டி போக முடியாது. உள்ளே போய் ஒரு லைன் பார்த்துட்டு போகலாமாங்கிற மாதிரி தோணும். அது ராகுவோட ஆக்டிவேஷன். சரிங்களா? அதற்காக கடன் வாங்குறது. இந்த கடன் நிவர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் வந்து முயற்சி ஸ்தானாதிபதி 3க்கு உண்டான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமாக இருக்கணும். சரிங்களா? அப்போ 6க்கு 6ஆம் இடம் எது வரும் உங்களுக்கு? கன்னி வீட்டுக்கு 6ஆம் இடம் எதுங்க? கும்ப வீடு தானே. கும்ப தானே காலபுருஷனுக்கு லாப வீடு, அதுதான் பாதக வீடு, அதுதான் இல்லைங்களா? அப்போ உங்களுடைய லாபஸ்தானம் எதுவோ, 6ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் எதுவோ அந்த நட்சத்திர புள்ளி ஏற்கணும். எப்போவுமே நம்ம ஒரு நிவர்த்தி வேணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு லாபஸ்தானம், லக்னத்துக்கு லாபம் எடுத்துக்கலாம், ராசிக்கு லாபம் எடுத்துக்கலாம், தொழில் ஸ்தானத்துக்கு லாபம் எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த 11. ஏன்னா லாபத்தை எது குறிக்கும்? 11 மட்டும்தான் குறிக்கும். நமக்கு லாபம் வேணும், கடன் கொள்ளணும்னா 6க்கு 6ஆம் இடத்தை இயக்கி ஆகணும். நட்சத்திர புள்ளி என்ன, அவங்க எப்படி வராங்க, உங்களுக்கு யோகமாக இருக்காங்களா, என்ன மாதிரி வழிபாடு எடுத்துக்கலாம், உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ணலாங்க, அது அதற்குண்டான வழிபாடுகள் செய்யும் பொழுது நிவர்த்தி கட்டாயம் கிடைக்கும். சரி, 6ஆம் இடத்திற்கு பார்த்தாச்சு. அடுத்து 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சொல்லலாம்னா, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, வம்பு வழக்கு, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, பிராஸ்டியூஷன், ஸ்மக்லிங்கு, வீணான விபத்துகள், அடிப்படுறது, அடிக்கிறது, அவமானம், கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கிறது, இல்லை ஊரை விட்டு போகிறது, கடனுக்காக பயந்து தன்னையே தான் மறைவாக இருந்துக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனையும் கொடுக்கும். தற்கொலை எண்ணத்தை கொடுக்கும், கொலை பண்ண தூண்டும், ஆப்ரேஷன், ஆக்சிடென்ட்டு, இன்சிடென்ட்டு, தேவையில்லாத ஒரு பயம், நெகட்டிவ் தாட்ஸ், இதெல்லாம் 8ஆம் இடம் தான். இதில் என்ன தான் பாசிட்டிவ் கேட்டிங்க அப்படின்னா மறைமுகமான ஒரு யோகம் இருக்குது. 8ஆம் இடம் அதிர்ஷ்டமும் கூடங்க. ஒரு ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் 3 முறை நிகழும். எல்லாத்துக்கும் யோகம் இருக்குது, எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது. ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு வரணும், நமக்கு அது உணரணும் இல்லைங்க. என்னதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் உணர்ந்தால் தானே அதை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அதுக்கு யோகம் இருக்கணும். சரிங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8க்குண கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தம் மேக்ஸிமம் வெளியூர் வெளிநாடுலாம் போகிறாங்கன்னா குரு பகவான் சம்பந்தம் இல்லாமல் இருக்காது. குரு பகவான் தான் காலபுருஷருக்கே 12. அவரோட அந்த 12ஆம் இடத்தை பார்க்காமையோ, 12க்கு அதிபதியோட சேர்க்கை இல்லாமையோ நீங்கள் வெளியூர் வெளிநாடுலாம் பயணம் போகிறீங்க வரீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங்காக இருக்க முடியாது. அப்போ என்னாகுங்க, அந்த 12க்குண்டான கிரகம் அதிபதியான குரு பகவான் பார்வை செய்யாட்டி வெளியூர் போகிறது, கடன் வாங்கிட்டு போயிடுவீங்க, திருப்பி அங்கே பிரச்சனை வந்துடும், இதுக்காக கடன் ஏற்படும், இதற்காக அவமானம் ஏற்படும். அங்கேயும் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண முடியாது, இங்கேயும் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்போ என்னங்க, 12ஆம் அதிபதியான கிரகமாகப்பட்டது உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். அதே போல் குரு பகவான் சம்பந்தம் கட்டாயம் இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் வெளிநாடு வெளியூரில் போக முடியும். இல்லைன்னா என்ன பண்ணணுங்க, மேக்ஸிமம் வாய்ப்புகளை குறைச்சிக்கணும். சரிங்களா? அப்போ 8க்குண்டான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை கொடுக்குதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த 8ஆம் இடத்து அதிபதியாக கிரகம் ஒவ்வொரு விஷயத்துக்கும், இப்போ சூரியன் சனி சேர்க்கை எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்பா பையன் உறவு சொல்லுவோம். அதே ஒரு பொண்ணோட ஜாதகத்தை வச்சுக்கோங்க, சூரியன் சனி சேர்க்கை வந்து இருக்குது அப்படின்னா அப்பா ரோல் மாடல், அப்பா பேச்சு அந்த பொண்ணு கேட்பாங்க. பையனுக்கு மட்டும்தாங்க எதிரி சூரியன் சனி சேர்க்கை, பொண்ணுக்கு கிடையாது. பெண்ணோட ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை எவ்விடத்தில் இருந்தாலும் அப்பா சொன்னால் பொண்ணு கேட்டுக்கும், பொண்ணுக்காக அப்பா விட்டு கொடுத்தும் போவாங்க. ஆனால் சூரியன் சனி சேர்க்கை வந்து உங்களுக்கு பையன் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அப்பா எது சொன்னாலும் பிடிக்காது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் ஒன்று, ஒரு வீட்டையோ இல்லை ஒரு தோட்டத்தையோ அவங்க சேல்ஸ் பண்ணி ஆகணும், நிர்பந்தம், கடன் ஏற்பட்டுருச்சு. அப்பா சொல்கிறாரு, பையன் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ஜாதகம் பார்க்க வந்துட்டாங்க. சரி, சொத்துக்கள் வந்து ஏன்னா 8க்குண திசை போயிட்டுருக்கு, 12க்குண அதிபதியும் பார்த்தீங்கன்னா பார்வைகள் இருக்குது, தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். ஒரு பகுதியை சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த காலத்தில் பிரச்சனை தப்பிச்சு வந்துடலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் பையன் என்னங்கிறாங்கன்னா சொத்தில் மட்டும் கை வைக்கக்கூடாதுங்க, அப்பா என்ன வேணால் பண்ணிக்கலாம்,
அப்படிங்கிறாரு. ஏன் சூரியன் சனி சேர்க்கை பையனுக்கு? இப்போ என்ன பண்ணணும்? அட்வைஸ் பண்ணணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த 12ங்கிற விரயஸ்தானம் மாதிரி கிரகம் தசாபுத்தி போகும் பொழுது பையனுக்கு அட்வைஸ் பண்ணணும். அப்பா முக்கியமா, சொத்து முக்கியமா? ஏதோ ஒன்று தான் ஸ்டாண்டிங்கே நிற்கும். உறவுக்காரகம், உங்கள் பொருள்காரகம். பொருளை இழந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பாவோட நோய் தாக்கமும் குறையும். ஏன் டென்ஷன் ப்ரெஷர்லாம் குறையுங்களா அப்பாவுக்கு? ஒரு விஷயத்தை விரயம் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சொத்தை கொடுக்கல அப்படின்னா அப்பா லாஸ். அப்படிங்கும்போது யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரிங்க வித்துடலாம். வித்துட்டு அப்புறம் அப்பா நோயிலிருந்து வெளியே வராரு, கடன் பிரச்சனையும் குறையுது, விட்டதையும் திரும்ப பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இல்லை நாங்கள் விதண்டாவாதம் பிடிக்கும் பொழுது உயிர்காரகம் கட்டாயம் பாதிக்கப்படும். இந்த இடத்துல வந்து உயிரா பொருளா அதை நம்ம பார்த்துக்கணும். அப்போ 12 திசாபுத்தி காலத்தில் இந்த சூரியன் சனி சேர்க்கை அட்வைஸின் பேரில் தான் உங்களுக்கு ஜாதகமே நம்ம பார்க்கணும். கவுன்சிலிங் மெத்தடில் ஜாதகம் பார்த்து பாருங்க, நிறைய விஷயம் வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு. சரிங்களா? இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு விஷயத்த இது எப்படி செய்யலாம், இதை செய்யறதுக்கு காரணம் என்னன்னு விஷயத்த நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லணும். இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ இந்த 8ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டோம் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த 8க்குண்டான கிரக சேர்க்கையில் பார்வையில் லக்னாதிபதி 8ல் இருக்காருன்னா அவங்க வெளிநாடு தான் போயிடணும். கஷ்டப்பட்டு தாங்க வாழ்ந்தாகணும். எப்படிங்க? கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தாகணும். கஷ்டப்படாமல் வாழ்க்கை இல்லை. இந்த நிமிஷம் இந்த நாள் நமக்கு நிஜம். நைட்டு தூங்கி எந்திச்சாதான் அடுத்த நாள் நிஜம் நமக்கு, இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தாகணும். கஷ்டப்பட எது கிடைச்சாலும் நமக்கு அதில் பலன் இருக்காது, இல்லைங்களா? சரி, 12ஆம் இடத்துக்கு வருவோம். ஜென்ரலாக பார்த்துட்டு கொஞ்சம் டீப்பாக போகலாம். இந்த 12ஆம் இடம் எடுத்திங்கன்னா சொல்லுவோம் விரயஸ்தானம்னு சொல்லுவோம், இல்லைங்களா? என்ன விரயம்? ஒன்று பொருள் விரயம் ஆகணும். ஆனால் இந்த 12ஆம் இடத்துக்கு வந்து நிம்மதியான தூக்கம்னு சொல்லுவாங்களா? ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணும். அது எந்த வீட்டில் இருக்குங்க? 12ஆம் வீட்டில் தான் இருக்குது. நிறைய பேர் ஜாதகம் வந்து பார்த்தோம் வச்சுக்கோங்க, 10ல் 9 பேர் கேட்குற கேள்வி கடன் பிரச்சனை தான். அந்த 10ல் ஒருத்தர் தான் கேட்பாங்க நிம்மதியாக இருக்கணுங்க. எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்றும் இல்லை. என்ன இல்லை? நிம்மதி இல்லை. 12ஆம் வீட்டில் வச்சுக்கோங்க, லக்னமும் ராசியும் இருக்கு வச்சுக்கோங்க. சந்திர பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, தனக்காக அதிகமாக செலவுகள் செஞ்சுக்குவாங்க. அந்த உயிர்காரகம் வந்து அழகாங்க வேலை செய்யும். ஏன்னா விரயபாவம் பார்த்தீங்கன்னா அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகள் செய்வாங்க. சூரியன் இருக்காரு அப்படின்னா அப்பாவுக்காக நிறைய செலவு செய்வாங்க. ஆனால் அந்த காரகம் வந்து ஒரு உறவு நிலையை திருப்தியாக கொண்டு போகாது. ஆனால் அந்த பையன் லக்னம் அந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ கடமையை சரியாக செய்வார். சந்திரன் இருந்தால் ஒன்று தனக்காக செலவு செய்வார். இதில் ராகு இருந்தால் தன்னுடைய சுயலாபத்துக்காக செய்வார். கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க, தாத்தா பாட்டிக்காக பண்ணுவாங்க. ராகு இருந்தாலும் தாத்தா பாட்டி உள்ள வரும், தன்னோட இதுக்கு அப்புறம் தான் தாத்தா பாட்டி எடுத்துக்குவார். இதே கேது இருக்குன்னு தாத்தா பாலாம் பார்த்துக்குவார். அந்த உயிர் காரகத்துக்கு உண்டான செலவுகள் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, குழந்தை படிப்பு செலவுக்கா என்ன வேணும், அந்த உயிர் காரகத்துக்காக செலவு தயங்க மாட்டாங்க. அந்த செலவு செஞ்சாதான் அந்த பாண்டவம் லாபமாக இருக்கும், யோகத்தை கொடுக்கும். சுக்கிரன் இருக்கா மனைவிக்காக செய்வாங்க, மனைவி குடும்பத்துக்காக செய்வாங்க. புதன் இருக்கா படிப்புக்காக செய்வாங்க, தான் கலையை கற்றுக்கணும்னு செய்வாங்க. ஏதோ ஒன்று விஷயம் அங்கே விரயமாயிட்டே இருக்கும். சன் தொழிலுக்காக பண்ணுவாங்க, சரிங்களா? தொழிலுக்காக அவங்க செய்வாங்க. சனி மேக்சிமம் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அயல்நாடு போயிடணும். நீங்கள் உள்ளூரில் இருக்கவே கூடாது. ஏன்னா மனசுக்கு அதிபதியான கிரகம் சந்திரன் ஒரு நிலையில் இருக்காது. இதே வளபிரை சந்திரன் தேய்பிரை சந்திரன் தான் உங்கள் கான்செப்ட். வளபிரை சந்திரன்னா ஒரு டென்ஷனையும் கோபத்தையும் கொடுக்குங்க. தேய்பிரை சந்திரன்னா ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் கொடுக்குங்க. இதில் எந்த வித மாற்றம், இது எந்த இடமா இருந்தாலும் சரிங்க, சந்திரனுக்குள்ளான கான்செப்ட் இது தான், சரிங்களா? அப்போ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உறவுக்கு நிலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு தயங்க மாட்டாங்க. அம்மாவுக்கு செலவு செய்யாட்டி மாமியாருக்கு பண்ணுவாங்க. அப்போ செலவு செய்யறது கடனை வாங்கி கூட பண்ணுவாங்க, எல்லாம் செஞ்சுருவாங்க. ஆனால் அவங்ககிட்ட சேமிப்பு இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் குறைவு தான். இவங்க தேவைகளுக்கு கடன் வாங்கிடுவாங்க, எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க தேவைக்கு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு நிமிஷத்தில் பயப்பட மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க. இதுக்காக கடன் வாங்கிட்டோம், இப்போ செய்யணும், நான் தான் செஞ்சாகணும். ஏன்னா ஜாதகருக்கு அது விரயம் இல்லையா, இது நான் செஞ்சு என் கடமை நான் செய்யணும்னு இழுத்து கட்டி போட்டு செய்வாங்க, பயப்படாமல் செய்வாங்க. அந்த உயிரையும் காப்பாற்றுவாங்க, அந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கரெக்டாக கட்டுக்கோப்பை கொண்டு வந்துடுவாங்க. அந்த லாபத்தையும் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு பின்னால் அடைவாங்க, சரிங்களா? இப்போ இந்த 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் சிம்பிளாக பார்த்துட்டோம், சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், கிரக ரீதியாக போகலாமா, பாவக ரீதியாக போகலாமா, இல்லை இந்த கிரகத்தோட பலன் பாவம் என்ன பார்க்கலாம் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி வேணும்?
6, 8 பாயிண்ட் கான்செப்ட் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிடுவேன் நான். பாவக ரீதியாக போகலாங்களா? ஓகே சரி. பாவகம் அப்படிங்கும்போது 6ஆம் இடம் வந்து கடன் சொல்லிட்டோம், கடன் நோய் எதிரின்னு சொல்லிட்டோம் சரிங்களா? அப்போ இந்த காலப்புருஷருக்கு 6ஆம் இடமான கன்னி வீடு தான் உங்களுக்கு பாவகமாக இயங்குது. அப்போ இந்த 6ஆம் இடம் உங்களுடைய ஜாதகத்துக்கு 6ஆம் இடத்துக்கு என்ன பாவம்னு பாருங்கள். ஒரு லக்னம் பிறந்திருப்பீங்க இல்லையா? ஒவ்வொரு லக்னமும் வேறையாக இருக்கும். அப்போ இந்த 6ஆம் இடம் என்னவா 6க்கு 6ஆம் இடமா வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பேரில் கொஞ்சமாவது கடன் வச்சுக்கணும். உங்கள் பேரில் கொஞ்சமாவது கடன் வச்சுக்கணும். நான் கடனே எனக்கு வாங்க பிடிக்காது. சில பேர்த்துக்குலாம் என்ன குரு சூரியன் பாருங்க, அதெல்லாம் கௌரவ கிரகங்கள். கடன் வாங்குறது பிடிக்காது. அவங்களாம் இப்படி இருப்பாங்க, இப்படி இருக்க மாட்டாங்க. யாருக்கிட்டையும் போய் கையேந்த மாட்டாங்க, மேலே இப்படி தான் கொடுப்பாங்க. கொடுத்தே கெட்டு போயிடுவாங்க, வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. சூரியன் குரு எல்லாம் தன்னோட அதே 5, 9 ஆக்டிவிட்டி உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. தசாபுத்தி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் தாராளமாக கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. பேக்கெட்லிங்க ஆனால் வெளியே பரவசரமாக கொடுப்பாங்க சரிங்களா? வெளியே யாருக்கும் தெரியாது இவங்க கடன் வாங்கியிருப்பாங்களா, இவர் கடனே வச்சிருக்க மாட்டாருப்பா, இவர் எப்போ ஏடிஎம் மாதிரி இருப்பாருப்பாருன்னு நல்ல பேர் வாங்கிடுவாங்க. ஆனால் உள்ளதான் தெரியும் அத்திப்பழம் மாதிரி இருப்பாங்க அவங்கெல்லாம். அப்போ உங்களுடைய லக்னத்திற்கு இந்த 6ஆம் பாவகம் என்ன பாவம் வருதுன்னு பாருங்கள் சரிங்களா? இப்போது மேஷ வீட்டில் வச்சுருக்கீங்க, பறந்துருக்கீங்க வச்சுக்கோங்க. இப்போ மேஷத்துக்கு 6ஆம் இடம் பகை வீடு தான். ஆனால் பொதுவாகவே உங்களுடைய 6ஆம் இடத்துல பாவ கிரகம் இருக்குது அப்படின்னா நன்மையை செய்யுங்க. பாவகிரகம் 6ஆம் இடத்துல நன்மையை செய்யும். அதே சுப கிரகம் வச்சுக்கோங்க பயணம் பண்ணுது அப்படின்னா வச்சு செய்யும் உங்களை. அது உங்களை குலுக்கிடும். 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்குன்னா பிரச்சனையே பண்ணாது. அது அழகாக ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணிடும், அது என்ன பாவகம் பண்ணுமோ அந்த காரகத்துக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக தொட்டு கொடுத்துட்டு போயிடும். ஆனால் சுபகிரகம் வச்சுக்கோங்க, லக்னத்துக்கும் ராசிக்கும் யோகாதிபதியெல்லாம் வந்து 6ல் உட்காந்துட்டாருன்னா உங்களுக்கு எந்த பயனும் இல்லை அதன் மூலம். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த 6க்குண்டான இடம் பெருமாள் வழிபாடு அதிகம் எடுத்துக்கலாம் சரிங்களா? அதில் வந்து என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள். என்ன கிரகமாகப்பட்டது இருக்குது உங்களுடைய பாவகத்துக்கு, அந்த 6ஆம் இடம் எப்படி இயங்குது, அப்போ என்ன கான்செப்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு எடுத்துக்கலாம். பொதுவாகவே எடுத்திங்கன்னா காலப்புருஷம் 6ங்கும் போது திருச்சி ஸ்ரீரங்கம் தான் பெஸ்ட்டு ரெமெடி. திருச்சி ஸ்ரீரங்கம் தான். ஏன்னா புதன் வந்து அங்கே ஆட்சி உச்சம், மூலத்திரிகோணம் இல்லைங்களா? நட்சத்திரம் அஸ்தம் வந்து முழுசாக இயங்குது. காலப்புருஷம் 4க்கு நட்சத்திரம் வந்து அஸ்தம் வந்து முழுமையாக இயங்குது. 5 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5க்கு நட்சத்திரம் உத்திரம் இயங்குது. 4 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்தம் இயங்குது. செவ்வாய் இல்லைங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 பாதமாக உங்களுக்கு உள்ளே இயங்குறாங்க இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் நல்லாயிருக்கும். நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணும் பரிகாரம்னு. இல்லை சொல்லட்டுங்களா, இல்லை தெரிஞ்சுக்குவீங்களா? சொல்லட்டுங்களா? 48 விளக்கு வாங்கிக்கணுங்க. 48 விளக்கு வாங்கிக்கணும். தாமரத்தண்டு திரியும் பஞ்சு திரியும் எப்போவுமே நீங்கள் திரிச்சு போடணும். எப்போவுமே நீங்கள் தாமரத்தண்டு திரியும் பஞ்சு திரியும் திரிச்சு வீட்டில் விளக்கு போட்டாலும் போடணும், எந்த கோயிலுக்கு போனாலும் போடலாம். அதில் மெயின் அம்பாள் ஆலயத்துக்கும் பெருமாள் ஆலயத்துக்கும் தாமரத்தண்டு திரி மிக விசேஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் வீட்டுக்கு 2, 9க்கு உண்டான கிரகம் யோகாதிபதியே சுக்கிர பகவான் தான். அதுவும் எங்கே தன்னோட வீட்டில் நீசமாயிருவார். அந்த 6ஆம் இடத்துல உங்களுக்கு என்ன ஆகிறார், பலவீனமாயிறார் இல்லைங்களா? அதனால் விளக்கேற்றும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமரத்தண்டு திரியை எடுத்துக்கணும். செவ்வாய்க்கு தான் வாழைத்தண்டு திரி, சுக்கிர பகவானுக்கு தாமரத்தண்டு திரியை எடுத்துக்கணும். 48 விளக்கு வாங்கிக்கணுங்க. நெய் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் நீங்கள் இங்கிருந்தே வாங்கிட்டு போயிடுங்க, அங்கே போய் நீங்கள் வாங்க முடியாது. விஸ்வரூப தரிசனம் மிகவும் சிறப்பு. இந்த கன்னியில் பிறந்தவங்களும் துலாத்தில் பிறந்தவங்களும் இந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது நிறைய வளர்ச்சிகள் கிடைக்குது. நிறைய வளர்ச்சிகள் கட்டாயம் கிடைக்கும். அங்கே போய் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா துளசி மாலை 1 வாங்கணும். 5 முழம் துளசி வாங்கிக்கணும் சரிங்களா? 20 தாமரை பூவை ஒரே மாலையாக கட்ட சொல்லி வாங்கிக்கணும். நீங்கள் வந்து இங்கிருந்தே வாங்கி கட்டியெல்லாம் கொண்டு போகக்கூடாது. அது வெண்தாமரையாக இருக்கலாம், செந்தாமரையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. 20 தாமரை பூவை ஒரே மாலையாக கட்டி வாங்கிக்கோங்க. அவங்களே கட்டி தர சொல்லுங்க, 10 ரூபா சேர்த்தி கூட கொடுத்துருங்க சரிங்களா? வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா விஸ்வரூப தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க உங்களுக்கு பசுமாடு குதிரையெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். அந்த வழிபாடு 100 பேர் மட்டும்தான் அலவுடு. ஒரு டிக்கெட் 100 ரூபா. 4 மணிக்கு நீங்கள் திருச்சி அங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கணும். இதெல்லாம் பொருளெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா பெருமாளுக்கு 5 விளக்கு போடுங்க, துளசி 1 மாலை கொடுத்துருங்க. 5 விளக்கு துளசி 1 மாலை. அப்படி சக்கர தல்வார் இருப்பாங்க, யோக நரசிம்மர் இருப்பாங்க, அங்கே 10 விளக்கு போடணும், துளசி 1 முழம் கொடுத்துருங்க. அமைதியாக சுற்றி வாங்க.
இங்கே தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 தாமரை பூ ஒன்றா கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு மாலையை கொடுத்துட்டு 20 நெய் விளக்கு போடணும். அங்கே குபேர முத்திரையை பிடிச்சி தாயாரை பார்த்து ஆப்போசிட்டில் உட்காரணும், அமைதியாக உட்காரணும். கண்களை திறந்து உட்காருங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கோயிலில் கண்களை மூடி உட்காந்துட்டு இருப்பீங்க, அது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய இடம். தீபாராதனை காட்டும் போது கண்களை மூடி வணங்குனீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடையாது. அங்கே போய் கண்ணை மூடி கண்ணால் பார்க்கணும். சூரியன் சந்திரன் நம்ம கண்கள் தானே, பார்வை சுக்கிரன் தானே. சந்திரன் சூரியன் யாருங்க? 4 5 கூடியவர்கள், பார்வை 2 7 கூடியவர்கள் இல்லையா? அங்கே போய் கண்ணால் நீங்கள் பார்த்தா தானே பலன் கிடைக்கும். தீபாராதனை காட்டும் போது கண்ணை எரிய மூடிட்டீங்கன்னா 2 7 4 5 க்ளோஸ் ஆகிடுச்சு. நீங்கள் போன எங்கே வரம் கிடைக்கும்? வரம் கிடைக்காது இல்லைங்களா? நீசம் என்ன அர்த்தங்க? பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அங்கே சுக்கிரன் பலவீனம் ஆயிட்டார். 6ஆம் இடம் சேர்ந்து எங்குமில்ல உங்களுக்கு. சூரிய பகவான் எங்கே நீசமாகிறாரு? சுக்கிரன் வீட்டு நீசமாகிறாரு. அப்போ 6க்கு 2ஆம் இடம் நீசம் ஆயிடுச்சா உங்களுக்கு? சந்திரன் எங்கே நீசம் அடைகிறாரு? விருச்சிக வீட்டில். அப்போ 3 வீட்டில் லாக் ஆயிடுச்சா உங்களுக்கு? எங்கே ஆட்சி வீடாக வருதோ அடுத்தது பலவீனமும் ஆகிறாங்க. அதனால் எந்த கோயிலுக்கு போனாலும் கண்களை திறந்து வழிபாடு செய்யும். குபேர முத்திரையை பிடிச்சி உட்கார்ந்தாலும் கண்கள் நேரம் அம்பாளை பார்த்து உட்காருங்க. 16 செல்வங்களையும் கொடு, ஒரு 8 கிடைக்கட்டுமே, ஜெயிச்சிருவோம் லைஃப்லிங்க. பாதி கிடைச்சா போதும், ஆனால் கேட்கணும் இல்லைங்களா? கேட்டால் தானே கிடைக்கதா இருந்தாலும், சரிங்களா? அப்போ அந்த குபேர முத்திரையை பிடிச்சி அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்வந்திரி அங்கே 6 விளக்கு போடுங்க, துளசி 1 முழம் கொடுங்க. ஆஞ்சநேயர் இருப்பார், அங்கே 5 விளக்கும் துளசி 1 முழம் கொடுங்க. ராமானுஜர் இருப்பார், 2 விளக்கு போடுங்க, துளசி 1 முழம் கொடுங்க. காலையில் நீங்கள் 5 மணிக்கு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே தான் வெளியே வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏறும் பொழுது உள்ளே இருக்கும், நம்ம பிரச்சனையெல்லாம் கலைஞர் இல்லைங்களா, இறங்கும் பொழுது வெளியே வரும். சூரிய பகவான் இறங்கும் பொழுது வெளியே வர மாதிரி, சரிங்களா? எந்த ஒரு உங்கள் யோகம் எங்கே இருக்கோ அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மினிமம் ஒரு ½ டே இருக்கணும். அது காலை உச்சி பொழுது வரைக்கும் இருக்கணும். இது எந்த கோயிலாக எடுத்துக்கோங்க. உங்கள் தலைவிருச்சம் இருக்கா, அங்கே போகிறீங்களா, போய் தலைவிருச்சம் எங்கே இருக்கோ அங்கே போய் உட்காந்துக்கோங்க. ஒரு கருவறைக்குள்ள என்ன பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு இருக்கோ அந்த எனர்ஜி எங்கே இருக்குது உங்களுக்கு? தலைவிருச்சுக்கிட்டே இருக்குங்க. நமக்கு உள்ளே போய் உட்கார முடியுமா? கருவறைக்குள்ளார அவ்வளோ பண்ணுவாங்களா? விட மாட்டாங்க. ஐயருங்க மட்டும்தான் போவாங்க, பிரசாதம் மட்டும்தான் வரும். அதான் சொல்கிறாங்க, கையில் வாங்கக்கூடிய விபூதியை கையை கூட மாற்றக்கூடாதுங்களாம், அப்படியே விரல வைக்க சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், விபூதியும் குங்குமம் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். எல்லாம் அங்கேயே வாங்கி போட்டு வந்துடுவாங்க. தவறு. நீங்கள் வாங்குற வரமே என்னங்க? விபூதியும் குங்குமம் தான். விபூதி வினை தீர்க்கும், குங்குமம் சர்வ மங்களத்தையும் கொடுக்கும். அது அங்கேயே போட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வாங்கின வரத்தை அங்கேயே கோயில் வச்சுட்டு வந்தீங்க. அப்போ கோயில் செழிப்பாக இருக்கும். நீங்கள் என்ன பொசிஷன் அதே பொசிஷன் இருக்குங்க, கன்டினியூ ஆகும். அதனால் அந்த விஷயம். அப்போ தலைவிருச்சம் இருக்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா 1 மணி நேரம் போய் உட்காந்துக்கோங்க. தயவு செஞ்சு மொபைலை பார்க்காதீங்க. சோசியல் மீடியாவுக்குள்ளே நீங்கள் போகவே. புதன் யாருங்க? மொபைல் தானே. அவரே 3 6 12 லீசம் அடைஞ்சிடுறாரா, மைனஸ் ஆயிடுறாருல்ல உங்களுக்கு. இன்னும் ராகு நெட்வொர்க் இருந்தால் தானே எல்லாமே. இப்போ புதன் ராகு என்னங்க? பொதுவாகவே உங்களுக்கு மைனஸான கிரகம் தான், சரிங்களா? இன்னொன்று நெகட்டிவான விஷயத்தை பார்ப்போம் அங்கே போய் நம்ம, இல்லைங்களா? நெகட்டிவான விஷயத்த இன்ஸ்டாவில் பாசிட்டிவும் வரும், நெகட்டிவும் வரும். ஃபேஸ்புக்குள்ளார உட்காந்து பார்த்துட்டிங்கன்னா சோசியல் மீடியாவுக்குள்ளார. அப்போ நம்ம பாசிட்டிவுக்காக போகும் பொழுது மொபைலை நீங்கள் பார்க்காம இருக்கிறது க்ஷேமம். எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு 6ஆம் இடம் உங்களுக்கு பலமாக இயங்கும். புதன் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பலவீனமாகும். அதனால் கோயிலுக்கு போகும் பொழுது நம்ம என்ன பண்ணணுங்க? மொபைலில் பார்க்கக்கூடாது. ஒரு ½ டே முடிஞ்சால் ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க, யாருக்கும் தொந்தரவு இல்லை. அடிக்குது பாருங்க மணி, சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் நிலை எடுத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் அங்கே இருக்கார் அப்படின்னா தந்தை மூலம் கடன் இருக்கும், அதை நீங்கள் கட்டியே ஆகணும். இல்லை தந்தையோட நோய்க்காக கடன் வாங்குவீங்க, ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரகத்துவம் இயங்கும். ஆனால் அது ஆத்மார்த்தமாக செய்யுங்க. அப்பாக்காக பண்ணிட்டேன் செஞ்சிட்டேன்னு சொல்லி அவர் நல்லா வந்துடுவார், சொல்லி காட்டுவாங்க, உனக்காக தானே கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு. செஞ்சதுக்கு புண்ணியமே இல்லாமல் போச்சு. எப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கும் தந்தைக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் செய்யக்கூடிய கடமையை சொல்லி காமிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியமே இல்லை. 6ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கர்மத்தை எடுத்து சொல்லுங்க. 10ஆம் இடம் மட்டும் கர்மஸ்தானம் கிடையாது, சரிங்களா? 10ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானம் எது உங்களுக்கு? 6ஆம் இடம் தானே. 10ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம் என்னங்க? பாக்கியஸ்தானம். உங்கள் கர்மஸ்தானம் மறைமுகமாக எங்கிட்டு இருக்கு. அதில் தான் புதன் சுக்கிர ஆக்டிவேஷன் இருக்குது. நட்சத்திரம் சூரிய பகவான் ஸ்டார் இயங்கிட்டு இருக்குங்க. 5 கூடிய கிரகத்தோட ஸ்டாரு அங்கே இயங்கிட்டு இருக்கு. அப்போ என்னங்க?
யாருக்காக உங்கள் கடமையை செஞ்சாலும் முதல்ல சொல்லி காட்டாதீங்க. சொல்லி காமிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களே வந்து உங்கள் கர்மத்தை அதிகப்படுத்திக்கிதுன்னு அர்த்தம். நீங்கள் செய்யணும்னு ஒரு பொறுப்பு கடமை இருந்தங்க தான் செய்கிறீங்க. இல்லைன்னா வாய்ப்பு கிடைக்குமா? நல்லதும் கெட்டதும் பிறர் தர வாரா இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சந்திர பகவான் வச்சுக்கோங்க இருக்குது அப்படின்னா அம்மா சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும், அம்மா வழி சப்போர்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி வரக்கூடிய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய் மாதிரி இருந்து உங்களை பார்த்துக்குவாங்க. ஆனால் அம்மா மூலியமாவோ மனைவி மூலியமாவோ கொஞ்சம் கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் வச்சுக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட் என்னென்னா, உங்கள் 6ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம் சரிங்களா, உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடம், இந்த கால 6ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எங்கனாலும் சரிங்க சனி பகவானோடையோ ராகு கேது ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னா தொழில் நீங்கள் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, லைஃப் பார்ட்னர் இப்போ மனைவியோட நகையை வச்சுன்னு செய்கிறீங்க இல்லைன்னா அம்மாவை நகையை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த நகையை வச்சு பண்ணுறது மட்டும் கிடையாது, நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் ஒரு ஷேரிங் வேணும் அவங்கக்கிட்ட. நீங்கள் இந்த விஷயம் பண்ணுறோம்ப்பா, இவ்வளோ லாபம் வந்திருக்கு, நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, இங்கே நான் பணம் கொடுத்துருக்கேன், டெவலப் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஷேரிங் நீங்கள் பண்ணிக்கணும். அவங்க நகையை வச்சுட்டோம் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இது அவங்ககிட்ட ஏன் சொல்ல நினச்சிங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்க பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்போ கொடுக்கக்கூடிய பணம் என்ன உங்களுக்கு அவங்க வாங்க முடியாது. அதனால் கட்டாயம் ஷேர் பண்ணணும். எப்போ உங்கள் 6ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல சனி ராகு கேது ஆக்டிவேஷன் இருக்குது அப்படின்னா அவங்க நகைகளை வச்சு நீங்கள் வந்து தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும், கண்டிப்பாக ஒரு டைமில் வரும். அப்போ என்ன பண்ணணுங்க, இதை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும். அம்மாவாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பணம் கொடுத்துருக்கேன், இந்த பணம் எனக்கு வர வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் யாரும் தேடி வந்து பணம் வந்து கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து பணம் வாங்கிட்டேங்க, உங்கள் பையன்கிட்ட வாங்கியிருக்கேன், உங்கள் வீட்டில் வாங்கியிருக்கேன், நான் கொடுக்குறேன்னு யாரும் அவன் இல்லையா மிச்சண்டா சாமி, கொடுக்குற வேலை இல்லை. எழுதி வாங்கிக்கணும், ப்ரூஃபெல்லாம் பக்காவாக இருக்கணும். ப்ரூஃபெல்லாம் பக்காவாக இருந்தால் தான், அதனால தான் யாருக்கும் சொல்லிடணும். ஏன்னா மறைத்த சொத்து மக்களுக்கு உதவாதுங்கிற பழமொழி வந்து பார்த்திங்கன்னா 6க்கு 6ஆம் இடம் தான். 6க்கு அப்போ 6க்கு 6 கும்ப வீடுங்க சொல்லியிருப்பேன். கும்ப வீட்டில் வந்து கிரகம் தசாபுத்தி நடத்தும் காலத்தில் மறைத்த சொத்து மக்களுக்கு உதவாது. என்ன காரணம்? கும்ப வீட்டிற்கு 5க்கு உண்டான கிரகம் இங்கே நீசமாகிற 2ஆம் நீசமாகுது இல்லைங்களா? 2க்கு 4 9 கிரகம் உச்சம் அடையுது. சொல்லிட்டா யோகம் வருமானம் வந்துடும், பணம் வந்துடும். நீங்கள் மறைச்சிட்டீங்க அப்படின்னா வாய்ப்பு குறையுது. அதனால் எதையுமே மறைக்கக்கூடாது. கடன் இருக்கா சொல்லுங்க, அப்போ தான் அவங்க கட்டுவாங்க. ஏன்னா வாங்கின கடனை வந்து கேட்பாங்கல்ல, அங்கே விட்டுருவாங்களா? நமக்கு வர வேண்டிய பணம் தான் வராது, தேடி நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா தேடி வருவாங்க. உங்கள் பிரச்சனையோ உங்கள் பேக்ரவுண்டோ அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. எப்போ என் பணம் தருவேன், சரி அவர் இல்லை அதனால் டைம் தரமா ஒரு 6 மாதம் தரேன் அப்படின்ட்டு ஜென்யூனாக வந்து கேட்டுட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அவங்க சந்திக்கக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் செவ்வாயோட சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. திரிகோணத்தில் வந்து ராகு கேதுக்கள் இருந்தாலும் திடீர்னு இறப்புகளும் ஏற்படும். சூரியன் செவ்வாய் ஒரு ஜாதத்தில் சேர்க்கை இருந்து ராகு கேது 5 9 ஆக்டிவேட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இழப்புகளும் வரும் இறப்புகளும் வரும். அதை ஈடு கொடுக்க முடியாது. ஆனால் இந்த சனி பகவானோ குரு பகவானோ சூரியன் செவ்வாயை பார்க்குறாங்க, இல்லை உங்கள் யோகாதிபதிகளான கிரகம் வந்து சூரியன் செவ்வாய்க்கு பார்வை இருக்குது, இல்லை ராகு பகவான் பார்க்குறாங்க அப்படின்னா சமாளித்து வந்துடுவாங்க. இழப்பையும் இறப்பு தவிர்க்க முடியாதுங்க, சமாளிக்கணுங்கிறது எங்கள் கான்செப்ட். அந்த ஜாதகம் என்ன பண்ணும், சமாளித்து வந்துடுவாங்க. அடுத்து வந்து அதுக்கேற்ற மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரே ரெமெடி, ஒரு இறைவனை போய் சரணாகதி அடைஞ்சிடணும். இவங்களாம் வழிபாடு பண்ணக்கூடாது. என்ன பண்ணணுங்க, உன்னை நம்பி வந்துட்டேன், எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்னு என்ன பண்ணணும், சரணாகதி அடைஞ்சிடணும். குலதெய்வமா, உங்கள் வீட்டு எல்லை தெய்வமா, உங்களுக்கு என்ன சாமி பிடிக்கும், எது பிடிச்சாலும் சரி போய் சரணாகதி அடைஞ்சிருங்க. டெய்லியும் கோயிலுக்கு போகாட்டியும் நினச்சிக்கோங்க, ஒரு நிமிஷம் நினச்சிக்கோங்க, எண்ணங்களுக்கு வலிமை அதிகம் இல்லைங்க, எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். அந்த இடத்துக்கு போய் அபிஷேகம் தான் பண்ணியாகணும், ஆராதனை தான் பண்ணியாகணும், விளக்கு தான் போகணும்லாம் கிடையாதுங்க. தினமும் நினச்சி வழிபாடு பண்ணிட்டா கூட உங்கள் எண்ணங்கள் உங்களை வழிநடத்தி கொண்டு போகும் இல்லைங்களா? அதை அங்கே பார்த்துக்கணும். அப்படியே எல்லா பாயிண்ட் ரொம்ப சொல்லிடுறேன் சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கார். இப்போ காலப்புருஷ 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜனகால 6க்கு 6ஆம் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அண்ணன் தம்பிகளோட கூட்டாக பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. கூட்டு பிஸ்னஸ் பண்ணுறது, சொத்துக்கள் தகராறு, இல்லைன்னா கண்டிப்பாக யாராவது ஏமாற்றப்படுவாங்க. ஒருத்தருக்கு அதிகமாக போகும், அது கம்மியாக இருக்கும். சொத்து யாரோ ஒருத்தருக்கு ஒரு பாகமாவது கம்மியாக இருக்கும். இல்லை ஒரு 10 லட்ச ரூபா வச்சுக்கோங்க வருது அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபா கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு. என்ன ஏதோ காரணம் சொல்லுவாங்க, இந்த காரணம் இருக்குது, இப்படி இருக்குது, அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏமாற்றங்கிறத விட குறைவாக கிடைக்கிறது உங்களுடைய யோகம் வச்சுக்கோங்களேன். குறைவாக கிடைக்கிறது உங்களுடைய
யோகம், அது மாற்ற முடியாது. சரிங்களா? அப்போ என்ன, ஏதாவது இறை வழிபாடு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ உங்களோட எல்லை தெய்வம் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்கும் குலசாமி இருக்கும். குலசாமி இருக்கும். இந்த 6ஆம் இடத்திற்கு 6ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்துக்கு வந்து ரூட் மேப் போட்டு கொடுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போல்லாம் வந்து அவுட்டரில் இருக்கும், உள்ள தோட்டம் பக்கம் இருக்கும், உள்ள ரூட் தெரியாது. அப்போ என்னென்னா குலதெய்வத்திற்கு செல்லும் வழின்னு சொல்லி போர்டு வைப்பாங்க இல்லைங்களா, அந்த நேம் போர்டு நீங்கள் போட்டு வைக்கணும். நேம் போர்டு நீங்கள் வச்சிங்கன்னா குலதெய்வத்துக்கே வழிகாட்டும் போது உங்களுக்கு காட்ட மாட்டாரா இல்லைங்களா? அதனால அந்த மாதிரி செய்யலாம். அப்போ என்னென்னா நம்ம சொத்துக்கள் வந்து நமக்கு கிடைச்சாலும் அதன் மூலமே இழப்பீடுகள் இருக்கும். நிரந்தரமாக நீங்கள் கொண்டு போக முடியாது. 6ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம் செவ்வாய் இருக்கும் பொழுது மறைமுகமான 8ஆம் பார்வையை பார்ப்பாரு. 6ஆம் இடத்துல உங்கள் 6ஆம் செவ்வாய் இருக்காருன்னா 8ஆம் பார்வையை அந்த வீட்டுக்கு பார்வை வரும்போது அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நிவர்த்திகள் இருக்காது. அடுத்த லெவல் போகலான்னா போக முடியாது, ஏதாவது சங்கடங்கள் இருக்கும். அதனால் அது பிரச்சனை குறைக்க தான் நமக்கு வந்து சொத்துக்கள் வந்தால் சேர்க்கை வந்து நிம்மதி இருக்கணும். அதே ஒரு பிரச்சனையை வச்சுக்கோங்க வருது அப்படின்னா அது என்ன பயன் இல்லைங்களா? அதை என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் வந்து குலதெய்வத்துக்கு ரூட் மேப் போட்டு ஒரு வழி வச்சாங்க அப்படின்னா நிறைய விஷயம் மாற்றம் கிடைக்கும். இல்லையா, ஒரு காவல் தெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல் வாங்கி வைக்கிறது அதெல்லாம் கூட செய்யலாம். ஆனால் வேல் வாங்கி வைக்கிறீங்க, அருவாள் வாங்கி வைக்கிறீங்கன்னா ஒரு 3 மாதம் இருக்காவா நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் அந்த நீங்கள் வாங்கி வச்ச வேல் கட்டியும் அந்த அருவாள் கட்டியும் என்ன பண்ணணுங்க, பத்தி பற்ற வைக்கணும், கற்பூரம் பற்ற வைக்கணும், பொட்டு வைக்கணும். அப்போ தான் அதுக்கு உண்டான உருவேற்றணும் இல்லைங்களா. எந்த விஷயத்தையும் நீங்கள் கொடுக்கறதுக்கு உயிர் கொடுக்க தான் அது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆமாங்க, கோயிலில் வச்சுட்டா மட்டும் கிடையாதுங்க. நிறைய பேர் செலை வாங்கி கொடுத்துருவாங்க கோயிலுக்கு, அதை போய் பார்க்க மாட்டாங்க. அங்கே கோயில் சிலை கேட்டாங்க, வாங்கி தரலாமா, எல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவோம். அந்த திரும்ப சிலையை பார்த்துட்டு வாங்க, ஏன்னா நீங்கள் தான் அது காரணக்கர்த்தா. அப்போ நீங்கள் அங்கே போய் அதை வழிபாடு எடுத்துக்கணும் இல்லைங்களா. அப்போ ஒரு சிலையை நம்ம கும்பிட்றது எப்படி வழிபாடு வந்து சிறப்பாக இருக்குமோ, நம்ம வாங்கி கொடுத்த சிலையை நம்ம அடிக்கடி வணங்கும் பொழுதும் அதற்குண்டான நல்லா சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா. அதையும் அங்கே ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ புதன் பகவான் சொல்லிட்டு நம்ம கடன் இருக்கு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி புதன் திசா புத்தி காலங்களில் கடன் இல்லாமல் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஒன்று கல்வி எஜுகேஷன் எல்லாம் வச்சுக்கோங்க. பசங்க பிள்ளைங்க போடுறாங்கன்னா பாருங்கள், புதனோட புத்தி இருக்கணும், அந்தரம் இருக்கும், திசா இருக்கும். இல்லாமல் எஜுகேஷன் அவங்க பேர் தான் கடனே போடுவாங்க. அப்போ அவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து அந்த புதனோட ஆக்டிவேஷன் கட்டாயம் இருக்கும். இல்லைன்னா புதன் வீட்டில் தசா புத்தி கிரகம் நடத்தும். 6ஆம் வீட்டில் கன்னி வீட்டில் தசா புத்தி நடத்தாமல் கடன்கிற பேரே கிடையாதுங்க. கேது இருக்காரு, குரு இருக்காருன்னா நீங்கள் பெரிய கடங்காரன். உங்கள் ஜுவல் கண்டிப்பாக பேங்க்கில் இருக்கும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இது சுக்கிரனோட தாக்கமோ பார்வை இல்லாமல் இருந்தால் பெரிய அளவில் கடன் வாங்கிடுவாங்க. வாங்கும்போது பயமே இருக்காது, கட்டும்போது தான் பயம் வரும். வாங்கும்போது எங்கள் கட்டில் பணம் கொடுத்துருவாங்க, ஏன்னா குரு கௌரவ கிரகம் இல்லைங்களா. இப்போ அவர் கொடுத்துருவாருப்பா அப்படின்னு. இது மற்றவங்களுக்கு இப்போ ஜாமீன் போட்டு வாங்குறது இந்த புதனுக்கு குரு கேது தான். அடுத்தவங்களுக்கு போய் நான் இருக்கேன், எனக்கு தெரியும், அவர் நம்பி கொடுங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி கேட்டிங்கன்னா பக்கத்து வீடு காலி வச்சுக்கோங்க, காலியாக இருக்கும். நல்ல பழக்கம் அந்த ஹவுஸ் ஓனர். உங்களுக்கு ஒரு தெரிஞ்சவங்க வந்து கேட்டிங்க சொல்லுவாங்க, ஏங்க நான் வீடு பக்கத்தில் பார்த்துருக்கேன், கொஞ்சம் சொன்னீங்கன்னா அட்வான்ஸ் குறைச்சிருவாரு, கொஞ்சம் வாடகை குறைப்பார், வாங்க எனக்காக சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் போகக்கூடாதுங்க, அப்படியே வச்சுக்கோங்க. போய் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, கரெக்டாக வாடகை தர மாட்டாங்க. ஏன்பா நீ சொல்லிதான்ப்பா வாடகை குடி வச்சேன், வாடகை தர மாட்டேங்கிறான்ப்பா அப்படின்பா. இது நமக்கு தேவையா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க, ஏன்னா ஜாதகத்தை பார்த்துருக்கேன். பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஒர்க்காக போவாங்க, லோன் கட்டுற ஒர்க்கு உங்களுக்கு இருக்கும் பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி நீ பேங்க் தானே போகிறீங்க, இந்த டியூ கட்டிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க, சரிங்களா. ஆனால் இவருக்கு பேங்க்குக்கு போகிற ஒர்க்கு வந்து இம்பார்ட்டண்டாக இருக்காது. அவர் போகிற வேலையில் முக்கியமான வேறு வேலை இருக்கும், அந்த வேலையை முடிச்சுட்டு தான் இவர் பேங்க்குக்கு போகணும். ஆனால் அது கையில் கொடுத்தாரு பாருங்க, அவருக்கு லாஸ்ட் டேட்டாக இருக்கும் டியூ. இவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, அந்த ஒர்க்குக்கு போயிட்டு அதை மறந்துடுவார். வரும்போது நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, கொடுத்துட்டா டென்ஷன் ஆகிடுவார். எனக்கு இந்த கடைசி டியூ நாளைக்கு போட்டால் ஃபைன் போட்டுருவாங்கல்ல, சொல்லி நான் கட்டியிருப்பேன்ல. உதவி கூட இவங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, கவனமாக செய்யணும். உதவி மூலமாக யார் வந்து சந்திப்பாங்கன்னா பிரச்சனையை, புதன் பகவான் பலம் தான். செய்யக்கூடாது. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்துட்டு இருந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி பத்திரத்தில் சொத்து வில்லங்கம் இதெல்லாம் கட்டாயம் இருக்குங்க. புதனாவே ரிஜிஸ்ட்ரேஷன் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. அவசரப்பட்டு வீடுகள் வாங்கக்கூடாது, சொத்துக்கள் வாங்கக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணி வாங்கணும். யார் பேரில் இருக்குது, எப்படி இருக்குது, ஏதாவது வில்லங்கம் வந்து இருக்கும் அதில். அதுதான் காலபுருஷன். நமக்கே தெரியாத வில்லங்கம், நமக்கே தெரியாத வழக்கு, சரிங்களா. நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு தலைவலி சந்திக்காமல் வர முடியாது.
அந்த மாதிரி தான் அந்த புதன் பகவானோட ஆக்டிவேஷன் இருக்கும். சீட்டு போடுறது, சீட்டு சேர்த்தக்கூடாது. சீட்டு போட்டாலும் நீங்கள் பணத்தை வாங்க முடியாது, சீட்டு நீங்கள் கட்டினாலும் சிரமமாயிடும். அந்த 7 சீட்டில் புதனோட ஆக்டிவேஷன் தான். அதுவும் பெண்கள் கொண்ட அமைப்பில் சீட்டு போட்டாங்கன்னா யானை வாயில் போன கரும்பு, இவங்க பணத்தை வாங்கவே முடியாது. சண்டை போட்டு சங்கடமாகி தான் என்ன பண்ண முடியுங்க, அதை வாங்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த புதன் வீட்டில் வச்சுக்கோங்க, ராகு கேது இணைவு இருக்கு, ராகுவோ இல்லை கேதுவோ இருக்குது அப்படின்னா இவங்க அஜீரணத்தில் பிரச்சனை வரும் கட்டாயம். இன்றைக்கி கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா புதன் கண்ணியில் போயிட்டு கேது இருக்கார். கேதுவில் எங்கே இருக்காருங்க, கண்ணில் இருக்கார். இவங்களாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அஜீரண பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். வயிறு தொந்தரவு இல்லாமல் இருக்காது, நரம்பு பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு இருக்காதுங்க. அதே மாதிரி இதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடைப்புகள் இருக்குது, ஸ்டெட் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி உணவு பழக்கமும் உடற்பயிற்சி மட்டும்தான் ஆரோக்கியத்திற்கு முதல் படி. மருந்து மாத்திரை இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னா மருத்துவத்துறைக்கு போய் நீங்கள் எங்கே இது பண்ணியுமா? ஏன்னா 12ஆம் இடம் தான் ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு ஒரு நோய்க்கு நல்ல மருத்துவமனை கிடைக்குமானா 12ஆம் இடம் தாங்க, 12ஆம் இடம் தான் ஹாஸ்பிட்டல். அப்போ இந்த 6க்கு உண்டான கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 12ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டுருக்கார். இதுக்கு ஒரு பரிகாரம் சிம்பிளாக சொல்கிறாங்க, ரிசல்ட் உள்ள பரிகாரம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். 6க்கு உண்டான கிரகம் 12ஆம் இடத்துல இருக்குது, திசையும் புத்தி நடந்துட்டுருக்கு. ஒரு நோய் வருது, அது தாக்கம் குறையாமல் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனைக்கு மாத்திரை போட்டிங்கன்னா அடுத்த நோய் எங்கே வரும் கேட்டிங்கன்னா 6க்கு 12ஆம் இடம் தான். 6 12 கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தீரவே தெரியாத நோய். அது ஹாஸ்பிட்டலுக்கும் மெடிக்கலுக்கும் மாதம் மாதம் என்ன பண்ணணுங்க, ஒரு தொகையை அவங்க கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு சர்வே சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் அவங்களுக்கே தெரியாமல் 20 to 40% மெடிக்கலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் போகுதுங்களாம். சம்பாதிக்கிற வருமானம் எங்கே போகுதுங்க? நல்ல ஒரு உணவு வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நல்லாவே எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஹெல்த்துக்கு ஃபுட்டு கொடுத்துட்ருக்கேன், ரிசல்ட்டோடு பண்ணிகிட்ருக்கேன். குழந்தை இல்லாதவங்களுக்கு அது அப்புறம் பேசிக்கலாம், சரிங்களா? ஹெல்த்துக்கான விஷயத்த நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் டிப்ஸ் கொடுக்குறேன். நான் யோகா கிளாஸோட ஃப்ரீ பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபுட்டுக்கு மட்டும்தான் பணம் வாங்கிட்டு இருக்கேன், பட் ரிசல்ட் நிறையா இருக்குது, அதை நான் கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த 6க்கு உண்டான கிரகம் 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன பரிகாரம் வந்து கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஆப்போசிட் கூட டீ கடை எடுத்துக்கோங்க. அங்கே போய் நாட்டு சக்கரை 3 கிலோ கொடுக்கணும். நாட்டு சக்கரை 3 கிலோ. ஒரு பெரிய டீ வடிகட்டுற வடிகட்டி கடையில் கொடுப்பாங்களே பெரிய வடிகட்டி, அந்த மாதிரி வடிகட்டி வாங்கிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா கேஷ். என்ன பண்ணணும்னா டீ தூளுக்கும் அந்த பாலுக்கும் அந்த காசை கொடுத்துட்டு, யாராவது பேஷண்ட்ஸ் வந்து டீ காஃபி கேட்டாங்கன்னா ஃப்ரீயாக கொடுங்கன்னு சொல்லிடணும். சரி, இப்போது ஏன் இதை சொன்னேன் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நாட்டு சக்கரை யார்? குரு பகவான். 3 கிலோ சொன்னேன், அவரும் சரி. டீ வடிகட்டி யாரு? ஒரு விஷயத்தை வடிகட்டுறது யாருங்க? வளைனாவே கேது தான். கேது, குட். சரி, ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொன்னேன் ஆப்போசிட் டீ கடைன்னு? அது இன்னொரு சூட்சமாக இருக்குங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டெட் பாடி வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மார்ச்சுவரியில் எப்போவும் இருக்கும் பிணங்கள், எப்போவுமே இருக்கும் இல்லைங்களா? மற்ற ஹாஸ்பிட்டல் என்ன பண்ண மாட்டாங்க, கிளியர் பண்ணிடுவாங்க அந்த செகண்ட். ஆனால் அங்கே வந்து இருக்கும். 12ஆம் இடம் சுடுகாடியும் குறிக்கும் இல்லைங்களா? பிரச்சனையும் இருக்குது, அது நிவர்த்தியும் அங்கே இருக்குது. அதனால தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூடிய ஆப்போசிட் டீ கடைக்கு இதை வாங்கி கொடுக்க சொன்னேன். வருஷம் 1 முறை பண்ணுங்க, 2 முறை பண்ணுங்க. உங்களுக்கு 6க்கு உண்டான கிரகம் 12ஆம் இடத்துல இருக்குது, இல்லை 6 தசாபுத்தி நடந்துட்டுருக்கு, கிரக சேர்க்கை இருக்குது, பார்வை இருக்குது, தசாபுத்தியே வரல, பரவாயில்ல செய்யுங்க, பிரச்சனை வராமல் இருக்கும் இல்லையா? ஏன்னா எப்படி இருந்தாலும் 6 டச் பண்ணி ஒரு லக்னாதிபதி போவார்ல, கோச்சாரத்தில் கடந்து போவார் இல்லையா? அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு பிரச்சனை வராமல் சேவ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பரிகாரத்தை பண்ணுறதை விட நல்ல விஷயம் தானே. ஆனால் நீங்கள் கூட 500 ரூபாயும் அந்த 3 கிலோ ஆட்டு சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு கொடுக்கட்டும், ஆனால் சர்க்கரை ஒன்று அவங்க கொடுத்தே தான் ஆகணும் இல்லைங்களா? 500 ரூபா கேஷ் கூட அவங்க வீட்டுக்கு கொண்டு போய்க்கலாம், பொருள் வாங்காம. நான் எப்படி இருந்தாலும் இந்த பால் அவங்க தூள் வாங்கி தானே ஆகணும், ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஏக்கி தான் ஆகணும். அவங்க கை காசு போட்டாலும் நம்மளுடைய காசு கொண்டாலும் 50 பேர்த்துக்கு டீ காஃபி போனாலும் நமக்கு என்னங்க ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருக்கும், ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். சரிங்களா? நிறைய பேர்த்து கொடுத்துருக்கோம், ரிசல்ட் எடுத்திருக்கோம், அதனால் சொல்கிறேன் நான். சரிங்களா? அது எப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ண 4 கிழமையே தேவையில்லைங்க. எப்படிங்க சொல்லுங்கள்.
6 என்ன கிரகம் என்ன லக்னம் சொல்லுங்க. சரிங்க சரிங்க. கும்ப லக்னம், லக்னத்திலே 6 குண கிரகம் இருக்கு. சனி பகவான் எங்க இருக்காருங்க? சனி பகவான் நிவர்த்தி ஆயிடுங்கம்மா. பிரச்சனையும் வரும், நிவர்த்தியும் ஆயிடும். அதாவது நோய் நீங்க தேடி போறீங்க, சரிங்களா? ஒரு பிரச்சனை நீங்க தான் தேடி போறீங்க. லக்னாதிபதி லாபத்திலிருந்து பார்க்குறாரு இல்லைங்களா, 3வது பார்வையா, அதனால் நிவர்த்தி ஆகிடும். என்னன்னு கேட்டிங்கன்னா தாமதமாக நிவர்த்தி ஆகும், உடனே கிடைக்காது, ரிசல்ட் கிடைக்காது. சந்திரன்னா உணவு, உணவு கட்டுப்பாடு மிக அவசியம், மனக்கட்டுப்பாடு அவசியம். மனத்தை நீங்கள் சரியாக வச்சுட்டாவே பிரச்சனை இல்லை. சின்ன பிரச்சனையை நீங்கள் பெருசாக திங்க் பண்ணுவீங்க, ஓவர் திங்க் பண்ணுவீங்க, பயம் அதிகமாக இருக்கும், குழப்பம் அதிகமாக இருக்கும். ஒரு மனசு தெளிவாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, சின்ன பிரச்சனையும் பெருசாகிடும். முதல்ல உங்களை நீங்கள் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க, அதுதான் அங்கே ரெமிடி. 6ஆம் நல்லதுங்கம்மா. கடன் இருந்தால் தான் நீங்கள் ஓடுவீங்க, இல்லைன்னா உட்காந்துருவீங்க. கடன் இல்லை, 6க்கு உண்டான கிரகம் லக்னத்தில் இருந்து லக்னாதிபதி பார்க்குறாருன்னா கடன் இருந்தால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க, இல்லைன்னா ஹாயாக வீட்டில் உட்காந்துக்குவீங்க. அதனால் கடன் நல்லது தான் உங்களுக்கு. ஆனால் அது குறைக்கிறதுக்கு வழியை பாருங்கள். குறைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு, உங்களை செலவுகளை குறைக்கணும். எதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கடன், முதல்ல கடன் ஏற்படுதுன்னா எதற்காக கடன் வாங்குகிறோம், ஒரு டுடே லிஸ்ட்டு போடுங்க. முதல்ல வந்து தேவையான கடன் இருக்குது, தேவையில்லாத கடன் இருக்குது, மற்றவங்களுக்காக வாங்க கடன் இருக்குது, எதுக்கு நமக்கு தேவை. இப்போ நம்மளுடைய சேர்ந்த விஷயங்களுக்கு நம்ம கடன் வாங்கி தான் ஆகணும். ஆனால் மற்றவங்களுக்கு வாங்க கடன் நம்ம இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் குறைக்கணும். அப்போ வீட்டில் அத்தியாவசிய பொருட்கள் நம்ம குறைக்கணும். எது செஞ்சால் நமக்கு வந்து ரெமெடி கிடைக்குமோ அதுக்குண்டான வழி தேடணும். இந்த அத்தியாவசிய செலவுகளை குறைக்கணும் அப்படின்னா ராகு எங்கே இருக்கார் உங்களுக்கு? 7ல் இருக்காருங்களா? லக்னத்தை பார்க்குறாரா? வழிபாடு பண்ணுங்க காலபைரவரை. முதல்ல கும்ப வீட்டுக்கு யார் மெயின் கிரகம்னு கேட்டிங்கனாவே காலபைரவர் தான். ஏன்னா சனி ப்ளஸ் ராகு ஆக்டிவேஷன் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். சனி பகவானுக்கு மூல திரிகோண வீடு. நான் சதியம் எங்குதுங்களா, அவர் யாருங்க? ராகு தானே. 2 பேரும் காலப்புருஷனுக்கே பாதக வீடுங்க அது, காலப்புருஷனுக்கே. ஆனால் இந்த சனி பகவான் யார் சொன்னால் கேட்பாரு? ஏன்னா குரு அவர். சனி பகவானுக்கே குரு யாருங்க? காலபைரவர். அவரை கெட்டியாக பிடிங்க. தேய்பிர அஷ்டமியில் போய் யாகத்தில் போய் உட்காருங்க. புரட்டாதீங்களா? குபேர் நட்சத்திரம் இல்லைங்களா, எப்படி கடன் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஜுவல் லோன் வச்சுக்கோங்க, உங்கள் பேரில் கட்டாயம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஜுவல் லோன் இருக்கா உங்களுக்கு? எவ்வளோ வச்சுருக்கீங்க, என்ன அமௌண்ட்டில் வச்சுருக்கீங்க? 60,000 60 lakhs-ஆ? 60,000. ஓகே, அது பிரச்சனை இல்லை. 60,000 6னாவே அதை அந்த இயக்கிட்டு இருக்கீங்க. ஒன்று குறைங்க, சரிங்களா? கிரவுண்டை 6ஆக வைக்காதீங்க. 6க்கு 6ஆம் இடத்தை பலப்படுத்துறீங்க இல்லையா, அதனால் சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா சனிச்சந்திரனாவே புணர்ப்பு தோஷமும் இருக்கீங்க. அதனால் இங்கே ஈஸ்வரன் கோயில் இருக்குது இல்லைங்களா, எங்கேங்க ஈரோடு இருக்க ஈஸ்வரன் கோயில் வந்து ரொம்பவும் சிறப்பு. என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா சனி பகவானும் சந்திர பகவானும் நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய ஒரே கோயில் ஈரோடு ஈஸ்வரன் கோயில் தான், கபாலீஸ்வரர் கோயில். மற்ற எந்த கோயிலையும் கிடையாதுங்க. புணர்ப்பு தோஷத்துக்கு மிக சிறந்த ரெமெடி. இன்னொன்று சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. தினமும் எந்திரிச்சு சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தையும் சந்திரனோட காயத்ரி சொல்லுங்க. தினம் ஒரு முறை சொல்லுங்க. வாரத்தில் 2 நாள் பழைய சாப்பாடு கரைச்சி குடிங்க. கொஞ்சம் சூடாக தான் பிடிக்கும் உங்களுக்கு, சூடாக தான் பிடிக்கும். ஏன்னா 6 குண கிரகம் வந்து சந்திரன் உணவு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் சூடாக தான் பிடிக்கும் உங்களுக்கு. பழைய சாப்பாடு எடுத்துக்கோங்க. வாரத்தில் 2 நாள் காலையில் கரைச்சி குடிங்க. பழைய குழம்புலாம் எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹேபிட் இல்லை. ஏன்னா பழைய சாப்பாடுலாம் அது அயன் சத்து இருக்குது உங்களுக்கு, அதனால் எடுத்துக்கலாம், சரிங்களா? பிரியாணி கூட உடனே கிடைக்கும், பழைய சாப்பாடு காத்திருக்கணும் இல்லைங்களா, அதனால் அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். சந்திரன் காலைல 5 மணிக்கு எழுந்து குளிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேலை எழுந்து நீங்கள் குளிச்சிட்டிங்கனாவே சனி பகவானுடைய தாக்கம் அதிகம் இருக்காது. சனி பகவான் யாருங்க? சோம்பேறி தானே. கொஞ்சம் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். ஒரு வழிபாடை கூட நீங்கள் வந்து பண்ண முடியாது கரெக்டாக. வழிபாடை கூட உங்களால் சரியாக ஃபாலோ பண்ண முடியாது. நாளும் கிழமை தேதி எல்லாம் முதல் நாளோ அடுத்த நாளோ குறித்து பிளான் பண்ணி வைப்பீங்க. ஆனால் அதை மறந்துடுவீங்க, இல்லைன்னா தள்ளி போயிடும், இல்லை வேறு ஏதாவது வேலை வந்துடும். அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. எப்படி இருக்கீங்க? சரிங்களா? அதனால் இதை கொஞ்சம் உடனே பார்த்துக்குவோம், சரிங்களா? நம்மளுடைய பிளானிங் தான் கண்ணா எல்லா விஷயமும். எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். சனி பகவான் தாமத கிரகம் தானே, உடனே கொடுத்துட்டா அந்த லக்னம் இயங்காதெல்லாம் உங்களுக்கு. நம்ம தான் மாற்றிக்கணும்.
செஞ்சே ஆகணும். இப்போ இங்கே வரணும் வந்துட்டாங்க அம்மா இல்லைங்களா, ஒரு விஷயம் செஞ்சாகணும், நமக்குள்ள பிடிவாதம் வேணும். லக்னாதிபதி யார் பிரிவர்த்தி குறிக்கும் இல்லையா, நான் செஞ்சிருவேன்ப்பா, இதை செஞ்சால் நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு நம்ம தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். எந்த விஷயத்தை அதாவது வழிபாடு நம்ம சொல்கிற பரிகாரம் வந்து 20% தான், நான் சொல்ல 20% தான். அவங்க மனசார அதை திருப்தியாக பண்ணுறாங்க இல்லைங்களா, எண்ணம் மனம் செயல் ஒன்றே இணைந்து செய்யணும், அதுதான் சிறப்பு. அந்த 80 சக்ஸஸ் எங்கிட்ட கிடையாது, உங்ககிட்ட தான் இருக்குது. நான் சொல்லியே சொல்லுவேன். அதே மாதிரி எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் எனக்கு கிளைண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணிடணும். நான் எந்த கோயிலுக்கு அனுப்பிச்சுட்டாலும் எனக்கு அவங்க வீட்டில் கிளம்பும் போது எனக்கு ஃபோன் பண்ணணும். என்ன காரணம், உன்னை நம்பி அனுப்பிச்சி விட்றேன்ப்பா, நல்ல வழி காட்டு அப்படின்றேன். கோயிலுக்கு இறங்கி எனக்கு ஃபோன் பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஏன்னா நான் அந்த சாமி வழிகாட்டுறேன் அப்படின்னா நான் ஏன் சொன்னேன்னு தெரியாது, ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. அப்போ நான் அந்த நினைக்கிறோம்ல கடவுளை, என்னால் அங்கே போகிறாங்க அவங்க, அப்போ நான் அவங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணணும். என்னோட பிரபஞ்ச பூஜையில் எல்லாரோட கிளைண்ட்ஸுக்குமே நான் பூஜை வைப்பேன். காலைல 4 மணிக்கு உட்காருவேன் பூஜையில். என்னை யார் சுற்றி இருக்காங்களோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, சிம்பிள் ப்ரேயர். அதுக்கப்புறம் தான் அந்த வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, நான் போடுற வாக்கியங்கள் குரூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா? ஓகே, சந்தோஷம். பிரபஞ்சத்தோட ஆற்றல் பெருகட்டும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம தான் செய்யணும், சரிங்களா. ஏன்னா கும்பலக்னம் வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கே பாதக வீடுங்க, எதுவும் முழுமையாக அனுபவிக்காது. கும்பலக்னம் எல்லாத்துலேயும் அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஞ்சம் விஷயம், அம்மா நல்லா சிரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 1 ஹவரில் அம்மா அழுவாங்க. இருக்காம்மா அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா லக்னாதிபதி எங்கே உட்காந்துட்டு இருக்காருங்க, தனக்கு லாபம் தான். ராகு யார் பார்க்குறாரு இல்லைங்க முழுமையா, லக்னத்தை லக்னத்தில் கேது இருப்பார் இல்லைங்க, சந்திரன் கேது ஆக்டிவேஷன். சந்திரன் கேது என்னங்க கிரகண தோஷம் தானே. சந்திரன் கேது ராகு நெருங்கினால், சூரியனையும் ராகு கேது நெருங்கினால் ஒரு கரு வயிற்றுல உருவாகும் போது கிரகண தோஷம் 2 வரும். சூரிய பகவான் தோஷமும் கிரகண தோஷம் வரும், சந்திரனும் வருங்க இல்லைங்களா. அந்த 2 தோஷம் தாண்டாமல் ஒரு குழந்தை பிறப்பு இருக்காது. என்னங்க, தாயாருக்கும் தந்தையாருக்கும் கண்டத்தை சொல்வதான் ராகு கேது. யாருங்க ராகு கேது, நம்மளோட தாத்தா பாட்டி தானே, முன்னோர். அவங்க செஞ்ச கர்ம வினை என்ன, உன் தாயத்தை செஞ்ச கர்ம வினை என்ன, இதை தாண்டி தான் அந்த குழந்தை பிறப்பு இருக்கு இல்லைங்களா. அப்போ என்னங்க, அப்போ நம்ம லக்னத்துக்குள்ளேயோ லக்னாதிபதிக்குள்ளேயோ இல்லை 5 சந்திரன் சூரியனை ராகு கேது இறங்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன அந்த டிகிரியில் பிறந்திருப்பாங்க. இவர்களுக்கு சூரிய பகவான் ராகு கேது இணைவு இருக்குது அப்படின்னா இதுவும் தோஷம்தான். அப்பாவுக்கு வந்து தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்காது, தொழில் மாற்றம் இருக்கும், இல்லைன்னா இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கும், தொழில் வளர்ச்சி வேற விட்டு இடம் போயிருப்பாங்க, சொத்து பூர்வீகத்தை அழிச்சிருப்பாங்க, அம்மா அப்பா சப்போர்ட் கிடைச்சிருக்காது, ஏதாவது ஒரு நிர்பந்தம் இருக்கும், இல்லை அவங்க சொத்துக்கு வச்சிருப்ப இவர் அழிச்சிருப்பாரு, எல்லாம் நல்லா படைச்சிருப்பாங்க, திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 0 இருப்பாங்க. இனிமே அவங்க வாழ முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கேள்விக்குறியாக இருக்கும். அதே சூரியன் ராகுன்னு வச்சுக்கோங்க, ஜெயில் தண்டனை சிறைவாசம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு தான். இவங்கெல்லாம் அரசியலில் இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் லஞ்சம் வாங்கக்கூடாது. சூரியன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க, ஏன்னா சூரிய பகவான் அரசாங்கம், செவ்வாய் பகவான் அதிகாரம், குரு பகவான் பதவி, சனி பகவான் கர்மா, சரிங்களா. அதே மாதிரி சூரிய பகவான் ராகு இருக்காங்கன்னா அரசாங்கத்தின் மூலம் என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை இருக்கு. சொல்லணும் உங்ககிட்ட எல்லாம், எப்போவுமே தள்ளி ஒரு ஸ்டெப் நின்றுக்கோங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கமாண்ட் வந்தாவோ இல்லை இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ அந்த கமாண்டை கூட இவங்க பண்ணக்கூடாது. ஒரு டீ கடை சரிங்களா, அங்கே நடக்கும் கட்சி மீட்டிங்கு, அங்கே நடக்கும் கூட்டம், இவர் டிவி போய் குடிச்சிட்டு இருப்பாரு, அங்கே அரெஸ்ட் பண்ணுவாங்க, இவரையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதான் சூரியன் ராகு, சரிங்களா. சம்பந்தமே இல்லைங்க, சொல்ல மாட்டாங்களா கூட வந்தவங்க யாருன்னு, ஒருத்தர் அறிமுகம் இருக்காது இல்லைங்களா. 3 நாளாவது உள்ளே உட்காரணும், 4வது நாள் யாரையாவது, ஏன்னா ஃபோனும் வாங்கி வச்சுருவாங்க, உள்ளே போனவங்க பிரச்சனை. ஒரு 2 ஜாதத்தை வேணால் நான் இது ரிலீவ் பண்ணி விட்டுருக்கேன். இதே தசாபுத்தி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா இப்போல்லாம் முதல்ல ஸ்வீட் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்குறது கிடையாது. அப்போ அரசியல் கூட்டம் யாராவது உள்ளே போகும்போது உள்ளே விசிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா கண்டம் தப்பிச்சுதுங்க, பிரச்சனைக்குள்ளே போகாமல் தப்பிச்சுக்கலாம். இவங்க ஆமாம் தப்பிச்சுக்கலாம். சூரியன் ராகு தசாபுத்தி காலம், அதுவும் 8-12 கனெக்டிவிட்டி வச்சுக்கோங்க இருக்குது அப்படின்னாவோ, இல்லை 8-12 சாரத்தில் சூரியன் ராகு இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் அவங்க பேரில் கேஸ் வரும், கட்டாயம் கேஸ் வரும், தேவையில்லாத தண்டனை வரும். அரசாங்கத்தின் மூலம் அவங்க சந்திக்காமல் இருக்க மாட்டாங்க பிரச்சனையை, ஏதோ விஷயத்தில் மாட்டிக்குவாங்க, யாரோ பண்ணதை கூட மாட்டிக்குவாங்க. ஏன்னா ராகு திருட, ராகு பக்கா திருட, கிரிமினல் தானே ராகு. கேது வந்து பயப்படும், ராகு பயப்படாது. ஆமாம் நான் செஞ்ச இப்போ என்ன, இந்த பிளான் பண்ணியா, ஆமாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்.
அதனால் அந்த பிரச்சனை இருக்குது பட்சத்தில் அவங்க லஞ்சம் வாங்கி தான் கொஞ்சம் மாட்டினாங்க. பட் ஆனால் சொல்லிட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக இது செஞ்சு இன்னும் நிவர்த்தி பண்ணணும். சரிங்களா? இன்னொரு நிவர்த்தியும் பண்ணணும். சார் வணக்கம். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி அமைப்பு வந்து அந்த சூரியன் ராகுவோட அமைப்பில் அந்த கிரகம் கொடுக்கும். அப்போ இவங்க ஜெயிலுக்கு போகாமல் தப்பிக்கணும் அப்படின்னா இவங்களுடைய தசாபுத்தி காலங்கள் 7, 9க்குண்டான கிரக அமைப்பு ஒன்று இவங்க ஜாதத்தில் இருக்கணும், இல்லைன்னா கோச்சாரத்தில். சரிங்களா? இந்த ஜாதம் 7, 9 தசாபுத்தி அந்த கிரக அமைப்பு வந்து பார்க்கணும். சூரியனையோ ராகுவையோ பார்க்கும்போது பண்ணணுங்க. உங்களுக்கு ரிசல்ட் வரணும்னா 7, 9 அந்த கிரகத்தோட கோச்சாரத்தில் பார்வை இருக்கணும். பார்வை இருக்கும்போது பரிகாரம் பண்ணிங்கன்னா முழுமையாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் அவங்க வெளியே வந்துடலாம். ஒரு 2 ஜாதகம் போயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் லஞ்சம் வாங்கி மாட்டினவங்க தான் பிரச்சனைக்குள்ளே வந்துட்டாங்க. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் சர்வீஸ் இருக்குது, விட்டு வெளியே ரிட்டைர்மெண்ட் அவங்களுக்கு. ஆனால் பேர் கெட்டு போயிடக்கூடாதே அந்த பயமும் அவங்களுக்கு. சர்வீஸ் போயிடும் இல்லைங்களா? ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு வெளியே வந்துட்டா இத்தனை வருஷம் இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. சிம்பிளாக சொல்லிட்டு பிள்ளையார்பட்டி ஃபஸ்ட்டு போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜெயிலுக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஸ்வீட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா பாருங்கள், இல்லைன்னா உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டா கருமா கழிஞ்சிருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் ராவுக்கு வந்து இன்னொரு பரிகாரம் வந்து தெப்ப குளம் இருக்குது இல்லைங்களா? கோயில் இருக்க குளம் ஆறுக்கெல்லாம் மீனுக்கு உணவு போடுங்க. ஏன்னா பாண்டாமடம் ஜெயில் அது மீனை வீடு தானே உங்களுக்கு. அதனால மீனுக்கு உணவு போடணும், நிறைய போடணும். சும்மா போய் 4 எல்லாம் போட்டால் பத்தாதுங்க. சரிங்களா? நீங்கள் போட்டதுமே நிறைய மீன் அங்கே வரணும். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குங்க, மீனுக்கு உணவு போடும் பொழுது முதல் நாளும் அடுத்த நாள் மீன் சாப்பிடக்கூடாது. எதுக்கு உணவு போடுறீங்களோ அதே உங்களுக்கு உணவாச்சுன்னா என்ன ஆகும்? பரிகாரம் ரிவர்ஸில் வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரியே நம்ம பார்த்துக்கணும். ஆச்சுங்களா? இப்போது சூரியன் இந்த கேது வச்சுக்கோங்க. சூரியன் கேது இருக்குது அப்படின்னா தந்தை வழியில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா முன்னோர்கள் வழியே சொல்ல கருமா தானே உங்களுக்கு. கேது பகவான் வச்சுக்கோங்க, பாண்டாமடத்தில் இருக்க சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து மறுபிறவி இல்லை அப்படின்னு. கேது பகவான் மறுபிறவி இல்லைங்க விஷயத்தை விட பார்த்தீங்கன்னா குரு பகவானும் பாண்டுக்குண்டான கிரகமாக இருக்கார். அவருடைய சாரத்தில் இருந்தாவோ அவருடைய பார்வையில் இருந்தால் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு அடுத்த பிறவி இல்லை அப்படின்னு. இன்னொரு விஷயம், பாண்டாம் வீட்டில் யாருக்கெல்லாம் கேது இருக்கோ அவர்கள் தவறு தெரிஞ்சு பண்ணக்கூடாது. நான் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சு பண்ணாங்க அப்படின்னா எப்படி பிறப்பாங்க? அடுத்த ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா வாளுள்ள மிருகங்களாக பிறப்பாங்களாம். வாளுள்ள மிருகங்களாக பிறப்பார்கள். சரிங்களா? ஒரு நூலில் படித்தது, ஆய்வெல்லாம் பண்ணி யாருக்கு ரிசல்ட்டில் பார்க்க முடியும்? இதெல்லாம் பார்க்க முடியாது இல்லைங்க, நம்ம பின்னாடி போக முடியாது இல்லை அவங்க கூட எல்லாம் இல்லைங்களா? ஆனால் கேது 12ஆம் இடத்து இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சனி பகவானுடைய பார்வையோ இல்லை குரு பகவானுடைய பார்வையோ இவங்களுடைய சாரத்தில் இருந்தாவோ 12ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும். தசாபுத்திகள் நடத்தும் பொழுது இழப்புகள் ஏற்படும் வச்சுக்கோங்க. அவங்க தவறு செய்யக்கூடாது. அவங்க தவறுகள் தெரிஞ்சு பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் வாளுள்ள மிருகங்களாக பிறப்பது அங்கே நிச்சயம். சரிங்களா? அடுத்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த 12ஆம் இடத்துக்கு வந்து சொல்லுவாங்க வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த ராகு கேதுவோட சம்பந்தம் இருந்தால், ராகு சம்பந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வெளியூர்லாம் போயிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்மளை விட்டு வேறு அட்மாஸ்பியருக்கு போயிடுறாங்க. இவங்களுடைய பிரச்சனைகளும் கண்டங்களுமே தப்பிக்கும். கிரகம் தன்னை மாற்றிக்கொள்ளும். ஒரு இடத்த நீங்கள் மாற்றும் பொழுது கிரகம் தன்னை மாற்றிக்கொள்ளும். சரிங்களா? இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயம் வந்து குறைச்சிக்குவோம். ஏன்னா புது இடத்துக்கு போய் என்ன பண்ணுவோம்? அமைதியாயிருவோம் இல்லைங்களா? நம்ம ஸ்பீடு குறையும் இல்லைங்க. இருக்கிற இடத்துல நம்மளுடைய வேகம் வேறு, நம்மளுடைய ஆக்டிவிட்டி வேறு. புது இடத்துக்கு போயிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோங்க? எல்லாமே மாறும் பழகிற வரைக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் மேக்ஸிமம் 8, 12 கனெக்டிவிட்டி இருக்கும் காலத்தில் வந்து தசாபுத்திகள் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் வெளிநாடு யோகம். தசாபுத்தி வந்து உங்களுக்கு வேறு சம்பந்தம் 6 வருது அப்படிங்கும்போது கடனை வாங்கி போகலாமா போகக்கூடாது அனலைஸ் பண்ணிக்கணும். படிப்புக்காக போனாலும் சரிங்க. ஏன்னா குருவோட பார்வையோ சேர்க்கையோ சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் வெளிநாடு போகிறது ரொம்ப சிரமம். ஏன்னா அந்த பாண்டுக்குண்டான கிரகம் யாருங்க? குரு தான். வெளிநாடு வெளிமாநிலம்ல போகிறீங்கன்னா குருவோட இது பார்வை கட்டாயம் இருக்கணும். அதில் லாபத்தில் வந்து உங்களுக்கு வந்து ராகு அஸ்திரம் இயங்குது அப்படின்னா இன்னும் சிறப்பு. போனீங்கன்னா லாபம் எடுத்துக்குவீங்க. ஏன்னா ராகு யாருங்க? 3rd பர்சன்ஸ், மாற்று மொழி இனத்தவர். அது வந்து உங்களுக்கு பார்வை இருக்கும். லாபத்தில் இருந்தாருன்னா உங்கள் இடத்த பார்ப்பார் இல்லைங்களா? 3வது பார்வையா? சமாளிச்சுக்கலாம், சம்பாரிச்சிக்கலாம், சமாளிச்சுக்கலாம்.
இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இதை 8 பாயிண்ட் கனெக்டிவிட்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திசாபுத்திகள் நடத்தும் பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நட்புகளை விட்டு விலகி இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களால தான் பிரச்சனை ஒரு குடும்பத்துக்குள்ளார. 8, 12 தசாபுத்தி காலத்தில் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் தனக்கே தவறு செய்வாங்க. சரிங்களா? ஒரு 15 வருஷம் லைஃப்பை கொண்டு போகிறாங்க வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு அஃபேர் வந்துடும். ஜாதகத்தை வாங்கி பாருங்க. 8, 12 தசாபுத்தி ஆணுக்கு நடந்தாலும் பெண்ணுக்கு நடந்தாலும் அவங்களுக்கு பிரிவு ஏற்படும். அதுவும் ராகு கே சம்பந்தமோ கோச்சாரத்தில் இருக்கும் காலத்தில் கட்டாயம் இந்த சந்திக்கிறாங்க இந்த பிரச்சனையை. அப்போ கைட் பண்ணணும். இதுக்கு ஒரு சிம்பிள் பரிகாரம் தாங்க. அப்படி ஒரு அஃபேர் இருக்குது, அந்த அஃபேரை விட்டு நான் வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, இல்லை அந்த ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், சரிங்களா, அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கணும் அப்படின்னா ஒரு 10 ரூபா 7up 10 ரூபா 7up வாங்கிக்கணும். ஒரு 5 நெய் விளக்கு பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை புதன் ஹோரையில் தான் போகணுங்க. போய் மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கோபுர வாசல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நின்று கதவு பக்கத்தில் நின்று 7up ஓப்பன் பண்ணி குடிக்கணும். குடிச்சிட்டு தூக்கி வீசி வந்துடணும். புதன் தான் காதல், ராகு தான் காமம். கேஸ் உள்ள எந்த பொருள் என்னங்க ஓப்பன் பண்ணும்போது காமம் ரிலீஸ் ஆகுது. எங்கேங்க? புதனுடைய வாசலில். சரிங்களா? அதனால் அந்த அஃபேர் விட்டு விலகி போயிடும். 10 ரூபா தான், செஞ்சு பாருங்கள், ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். நான் நிறையா கொடுத்துருக்கேன். ஏன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லக்கூடாது இல்லைங்களா, சில பர்சன் சொல்லக்கூடாது இல்லையா பப்ளிக்கில், எல்லாத்துக்கும் போகும். அதனால் சொல்லியிருக்கோம், செஞ்சுருக்காங்க, ரிசல்ட் நல்லாயிருக்கு. வேணா மேலோட்டமாக சொல்கிறேன். நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மேமு. வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப் வச்சுருக்கார். லவ் மேரேஜ், 2 குழந்தைங்க, 3வது குழந்தை கன்சீவாக இருக்கு அப்படி. சரிங்களா? வண்டி சர்வீஸுக்கு விட்டு வந்த ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அம்மாவோட அந்த இவருக்கு பழக்கம் ஏற்பட்டுருச்சு. அந்த அம்மா வீட்டுக்காரரு குடிகாரர். ஒரே 2 பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் இவருக்கு கொஞ்சம் 2 குழந்தைங்க, 3வது கன்சீவ், கொஞ்சம் பண தேவைகள் இருக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் பழக்கம் ஏற்படுத்தி பணம்லாம் கூட உதவி பண்ணியிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரியும் போது ஜாதகம் பார்க்க வந்தாங்க. ஆனால் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரையும் பார்த்துட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவும் வராங்க. டைவர்ஸ் வேண்டாமா, இது செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி செஞ்சேன். அதே மாதிரி பிரச்சனை குறையணுன்னா ஒரே இடம் திருச்செங்கோடு தான். ஏன்னா ஆண் பாதி பெண் பாதியாக இருக்காங்க இல்லைங்களா, 2 உடல் 1 உயிராக இருக்குது. ஈகோ வந்து விட்டு போகணுன்னா ஒரே இடம் எங்கன்னா திருச்செங்கோடு தான். நான் நேராக மேலே வரணும், மேலே வந்து அப்ளிகேஷன் போடணும், ஒரே மாலை வாங்கிட்டு வரணும். 1 முழம் மல்லிகைப்பூ வாங்கிக்கணும். மாலை வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு கொடுத்துட்றீங்க. சாமியை சுற்றி வந்துட்டு புருஷன் தன் கையால் பொண்டாட்டிக்கு பூ வச்சு விடணும். அப்போ தான், ஏன்னா பொண்டாட்டித்தில் எப்போ புருஷன் கை வைக்கிறானோ ஈகோ குறைஞ்சிருங்க பொண்டாட்டிக்கு. உண்மை தானே? ஈகோ யாரும் குறையணும், தள்ள கை வச்சு பாருங்க. அது எப்படி வைக்கணும்? அடிச்சு இல்லை, பூவில் வைக்கணும். வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல அழகாக ஆக்டிவேஷன் ஆகும், அந்த ஈகோ இருக்காது. இப்போ என்னென்னா வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா யார் பூ கேட்குறது, கேட்டால் நினைப்பார் வாங்கி தரலான்னு. அவர் நினச்சி கேட்கல, இல்லை வேண்டாம் அப்படி யார் கேட்குறதுங்க தான் இங்கே பிரச்சனையே. 50 ரூபா தான். சரிங்களா? ஸோ அதனால் அந்த விஷயம் இங்கே வந்து நல்லா சிறப்பாக இருக்குது. யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார இங்கே அனுப்பிச்சுடுங்க, பக்காவாக ரிசல்ட் வரும். அந்த ஈகோ இருக்காது, விட்டு கொடுத்து போயிடுவாங்க, தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து எடுத்திங்கன்னா 12ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி ஃபஸ்ட்டு பேசணும் இல்லைங்களா. ரொம்ப நிம்மதியாக இருக்கணும்னா 12ஆம் இடம். இன்றைக்கி நிம்மதியாக இருக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கேள்விக்குறி தான். எல்லாத்துக்கும் ஒரு தேடுதல் இருக்குது, ஒரு தேவை இருக்குது. யாருக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கோ நிம்மதி இருக்க நினைக்கிறீங்களா? எதிர்பார்ப்புகள் குறைச்சிக்கிட்டால் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் எதிர்பார்ப்புகள் இல்லாத யாருக்குமே பயணம் இல்லை இல்லைங்களா. அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சூட்சமன்னு கேட்டிங்க அப்படின்னா, நிம்மதியாக தூங்குறேன்னு சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டே. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய கிரகத்தை எடுத்திங்கன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கா அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவ சமாதி வழிபாடு எடுத்துக்கணும், இல்லைன்னா ஒரு ஆன்மீக கிரகத்தை வழிபாடு எடுத்துக்கணும். ஏன்னா 12ஆம் இடம் என்னதுங்க, சமாதி இதை குறிக்கும். அங்கே குருவோட வீடாகவும் இருக்கங்காட்டி நிம்மதி வேறு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஜீவ சமாதி வழிபாடுகள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்த நிம்மதியை கொடுக்கும். அந்த கிரகத்தோட மந்திரங்களை அடிக்கடி உச்சாரணம் பண்ணுறது. 12ஆம் உங்கள் ராசி எந்த 12ஆம் வந்தாலும் சரிங்க, உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடமா எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்தோட தேவதையை எடுத்துக்கலாம், நட்சத்திரம் எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் லக்னாதிபதி இருக்கார், எதாக இருந்தாலும் சரி
நிம்மதி லைஃப்பில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க, உங்கள் பாண்டுக்குண்டான கிரகத்தோட மந்திரத்தை சொல்லுங்க. சொல்ல சொல்ல என்ன ஆயிருங்க, பழக்கம் ஆகிடும் இல்லைங்களா? பழக்கம் வழக்கத்துக்கு வந்துருச்சுன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம மைண்டில் வந்து ஃபிட் பண்ணுறோம், இந்த மந்திரம் சொன்னால் நமக்கு நிம்மதி கிடைக்கும். அதுதான் அங்கே ஃபஸ்ட்டு தாரக மந்திரமே, சூட்சமமே. ஒரு சொல்லுவீங்களா அந்த மாதிரி அந்த மந்திரம் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஓவர் திங்க் இருக்காது, அது எதிர்பார்ப்பு இருக்காது. இது ரெண்டுமே நம்ம குறைச்சி வச்சுக்கோங்க, நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? ஆனால் இன்றைய காலத்தில் பொருளாதார தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும், இல்லாமல் இருக்காது. 2 பேர் வேலைக்கு போனாலும் வருமானம் பற்றாக்குறையே இல்லைங்களா? சரி, வேறு ஏதாவது கேள்விகள் கேட்குறீங்களா? வேறு என்ன சொல்லலாம்? இன்னும் 6, 8, 12 வச்சுக்கோங்க, கிரகம் 3மே சேர்ந்து ஒரு வீட்டில் உட்காந்துட்ருக்கு. எப்படிங்க? 1, 8, 12 கிரகமோ இல்லை 6, 12 கிரகமோ சேர்ந்து உட்காந்துட்ருக்கு. இது என்ன சொல்ல வரும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபேமிலி ஜாதகத்தை பாருங்கள். 6, 8, 12 ஆக்டிவிட்டியோ இல்லை தசாநாதரோ இல்லை லக்னாதிபதி வந்து 6, 8, 12 சாரத்தில் இருந்தாவோ, 5க்கு உண்டான கிரகம் 6, 8, 12 சாரத்தில் இருந்தாவோ அந்த ஃபேமிலி ஜாதகத்தை பாருங்கள். அதே கனெக்டிவிட்டி அந்த ஃபேமிலியில் 2 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு இருக்குது அப்படின்னா ஒரு கர்மாவை கூட கூட்டிகிட்டு வருதுன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனையை நிவர்த்தி இல்லாமல் அது கொண்டு வருதுன்னு அர்த்தங்க. தொடர்ந்து வந்துட்டே இருக்குது, அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அது என்ன கிரக வழிபாடு, எந்த கோச்சாரம், எந்த கோயில்னு அவங்கள ஜாதகத்தில் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆனால் அந்த 6, 8, 12 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எடுத்துக்கோங்க, பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா அடுத்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கும்? 6, 8, 12 தான், வேறு எதுவுமே இல்லைங்க. சரிங்களா? இதனுடைய பலம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம், 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்குன்னா நமக்கு பலம். 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்குது அப்படின்னா உங்களை அதிகம் பாதிப்பு கொடுக்க, நன்மையே செய்யும். 80% நம்ம செய்யுங்க. ஏன்னா உபஜயஸ்தானம் இல்லைங்களா? அதே மாதிரி உபஜயஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா 3, 6, 10, 11 தான். அப்போ மிதுன வீட்லேயும் கன்னி வீடும் இல்லைங்களா? இந்த தனுசு வீடு மீன வீடு இருக்கும், இதுவும் உபய வீடு தான். உபய வீட்டில் யாருக்கெல்லாம் கிரகம் இருக்கோ அவங்க தான் உதவி செய்ய முடியும். உதவி வாங்குறாங்கனாலும் இந்த அமைப்பில் கிரகம் இருக்கணும். மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்தில் கிரகம் இல்லாமல் நீங்கள் உதவி பண்ண முடியாது. நினைப்பீங்க இதெல்லாம் பண்ணணும், செய்யணும், தானம் கொடுக்கணும், தர்மம் நினைப்பீங்க கொடுக்கணும்னு. ஏன்னா உபயம்னே என்னங்க, உபயராசி தானே அது. உபயனாவே நம்ம ஒரு கோயிலுக்காவது வாங்கி தரணும், இல்லை யாருக்கும் பிஸ்கட் பேக்கெட்டாவது வாங்கி தரணும், ஏதோ செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த அமைப்பில் கிரகம் இருக்கணும். தசாபுத்தி 2வது கான்செப்ட். தசாபுத்திங்கிறது 2வது கான்செப்ட். ஆனால் உபய ராசியில் உங்களுக்கு கிரகம் இருந்தால் மட்டும்தான் உதவிகள் செய்யவும் முடியும், உதவிகள் பெறவும் முடியும். இல்லைன்னா தலையே என்னாலும் கிடைக்காது. அப்போ நம்ம வந்து எதுவுமே கொடுக்காமையே நம்ம வந்து கர்மா கழிஞ்சதுன்னா என்ன ஆகுறதுங்க? அப்போ என்ன இந்த மாதிரி அமைப்பில் ஒருத்தர் ஜாதகத்தில் கிரகமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக நம்ம பூஸ்டப் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு அரிசி வாங்கி கொடுங்க. அதாவது உபயராசியில் கிரகங்கள் இல்லாத பட்சத்தில் ஒரு சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் அறிமுகம் ஆகிக்குவோம் நம்ம. இப்போ நான் உணவு தரேன்னு வச்சுக்கோங்க, பிரசாதம் தரேன்னா உங்களுக்கு தரேன், நான் தெரிஞ்சுக்குவேன். நீங்கள் என்ன பார்ப்பீங்க, நான் உங்களை பார்ப்பேன். இது ஸ்பரிசம் ஆகிக்கிறோம். இவங்கள அரிசி மூட்டை வாங்கி கொடுத்துடணும். அந்த அரிசி எப்போ நெய்வேத்தியமாக மாறுது, பிரசாதமாக எங்கே மாறுது, யாருக்கு போகுது தெரியாது உங்களுக்கு. இது உபய வீட்டில் கிரகங்கள் இல்லாவிட்டால் இது அவங்களுக்கு மெயின் பரிகாரம். தாராளமாக செய்யலாம். நம்ம செய்யக்கூடிய தான தர்மம் நமக்கு தெரியாது, அது எப்போ நிவர்த்தினா அப்போ வச்சுக்கோங்க, குடோனில் வாங்கி போட்டுருவாங்க. நம்ம வாங்கிட்ட அரிசி மூட்டை மேலே வைப்பாங்களா, இப்போ பிரிப்பாங்களா, எப்போ பிரிப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி உள்ள 10 மூட்டை உள்ளே இருக்கும். நம்ம கர்மா எப்போ கழியுதோ அன்னைக்கு அந்த மூட்டை பிரியும். இதில் என்ன பண்ணணும்னா உண்டியலில் காசு ஏற்றி வச்சு வாங்கி தரலாம் அவங்க. டெய்லி 1 ரூபா, ஏன்னா நினச்சி போடுவாங்க இல்லைங்களா, என் பிரச்சனையெல்லாம் தீரணும். டெய்லி 1 ரூபா சேர்த்து வச்சு நீங்கள் வாங்கி தரக்கூடிய வழிபாடு முறை பயங்கர பலன் கொடுக்குங்க. நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்த வருமானத்தை நீங்கள் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கும் சேர்த்து வச்ச ஒரு விஷயம் பண்ணி பாருங்க, கோயிலுக்கும் நிறையா பண்ணலான்னு தோணும். கஞ்சத்தனமாக இருக்கிறது வச்சுக்கோங்க, லக்னாதிபதி வச்சுக்கோங்க, பலவீனமாக இருப்பார். எனக்கு வேணும்னு எடுத்து வைக்கிறது தான் உங்களுக்கு லக்னாதிபதி. கஞ்சம் எடுத்துட்டாவே சனி பகவான் தான் மேக்ஸிமம் வருவார். சரி, அவங்களுக்கு கர்மா கழியாது இல்லைங்க, கர்மா கழியாது இல்லைங்க. இது மெயின் வந்து 12ஆம் இடமே எடுத்துக்கலாம். விரயம், சுப விரயம் இருக்குது, அசுப விரயம் இருக்குது. ஒரு விரயம் பண்ணுறதா இருந்தாலும் கூட
அவங்களுக்கு அதுவும் தானத்தில் வரும். உங்களுக்கு மனசார கொடுக்கணும் இல்லைங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஒரு கிளாப் பண்ணிடுங்க அவருக்கு. சூப்பருங்க. சரி, ஓகே. இப்போ திருமண வாழ்க்கைக்கு வரலாம். இந்த 6, 8, 12 கான்செப்டில் திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 6, 8, 12 கான்செப்டில் வந்து 7க்கு உண்டான கிரகமோ 2க்கு உண்டான கிரகமோ 6ஆம் இடத்துல இருக்குன்னா திருமணத்துக்காக கடன் வாங்குவாங்க. திருமணத்துக்காக கடன் வாங்குவாங்க. அந்த கடனை கட்டிடுவாங்க. அது வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா வருமானம் வரும், கட்டிடுவாங்க. இல்லை ஏதாவது விரயத்தை பண்ணி கட்டுவாங்க. இப்போ திருமணமான 2, 7க்கு உண்டான கிரகம் 8ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா அதில் ராகு கேதுவோட நட்சத்திரமோ சாரத்திலேயோ இல்லை பார்வையிலையோ கிரக சேர்க்கையில் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து செவ்வாய் பகவான் வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கலாம். செவ்வாய் பகவான் எடுத்துக்கலாம். இப்போ செவ்வாய் பகவான் வந்து 7க்கு கிரகம் எடுத்திங்கன்னா மேஷ வீட்டுக்கு சுக்கிரன் வருவார். ரிஷபத்துக்கு எடுத்திங்கன்னா 7 வந்து செவ்வாய் வருவார். இப்போ அந்த வீட்லேயே ஆட்சி பெற்று உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ உள்ள வந்து கேது இருக்குது, இல்லை ராகு இருக்குது, ஏதோ ஒரு கிரகத்தை எடுத்துக்கலாம். இந்த செவ்வாயோடு ராகு பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா சண்டையில் என்ன பண்ணுவாங்கன்னா கழட்டிடுவாங்க மாங்கல்யத்தை. சண்டையில் என்ன பண்ணுவாங்க? மாங்கல்யத்தை கழட்டிடுவான். இல்லைன்னா பிளாக்மெயில் பண்ணுவான். செத்து போயிடுவன் பிளாக்மெயில் பண்ணுவான். தற்கொலை பண்ணிக்க பிளாக்மெயில் பண்ணுறது. செவ்வாயோட கிரக சேர்க்கை ராகு இருந்தால் பயமுறுத்தும். செய்ய மாட்டாங்க, மேக்சிமம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இதே கேது வச்சுக்கோங்க இருக்குது அப்படின்னா போயிட்டு வந்துடுவாங்க, அட்டன் பண்ணுவாங்க. இதே சாரத்துலேயே வச்சுக்கோங்க, செவ்வாய் பகவான் ராகு கேதுவோடையோ இல்லை மாந்தியோட இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுவாங்க. சொல்கிற வார்த்தைகள் பலிதமாகும். அவங்க பிளாக்மெயில் பண்ணுவாங்க, ஆனால் செய்ய தூண்டும், செய்ய மாட்டோம். அந்த காலகட்டத்தில் ராகு அந்த அமைப்பில் கயிறு எடுத்தாவோ விஷம் எடுத்தாவோ பாதிப்பு. செவ்வாயோட என்ன ராகுனா விஷம், கேதுனா கயிறு. இவங்க என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் தங்கத்தில் வந்து சைனில் தான் மாங்கல்யம் போட்டுக்கிறாங்க. அதை தவிர்க்கணுங்க. செவ்வாயோடு ராகு கேதுக்கள் இருக்குது, அஷ்டமாதிபதியோட உங்களுக்கு ராகு கேது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இவங்க மஞ்சள் கயிற்றுல தான் மாங்கல்யம் அணியணும். என்ன காரணம்னா அதில் வந்து டெய்லியும் குளிக்கும் போது மஞ்சள் தேய்ப்பாங்க. அப்போ யாரும் இயற்கையாகவே 9க்கு உண்டான இயங்குறார். குரு பகவான் தானே மஞ்சள், அவர் தானே பாக்கியம் இல்லைங்களா? அப்போ டெய்லியும் அந்த மஞ்சள் கயிற்றுல பூசும்போது என்ன ஆகும்? அதே மாதிரி ஒரு 6 மாதம் போச்சுன்னா அழுக்காயிடும். அவங்க புதுப்பிப்பாங்க. அதுக்கு வளர்பிறை திங்கள் வியாழன் சிறப்பு. வளர்பிறை திங்கள் வியாழன் புதன்கிழமை சிறப்பு. இந்த கிழமையில வந்து சந்திராஷ்டம் இருக்கக்கூடாது. வீட்டுக்காருக்கோ இந்த அம்மாவுக்கோ சந்திராஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கணும். இதுதான் மெயின். சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேய்பிரைகளை அவங்க எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இந்த கிரகத்தோட சூழ்நிலை இது இருக்கு இல்லைங்களா, அதனால் எடுத்துக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா மற்றவங்க முன்னாடி மாற்றக்கூடாது. காலையில் 5 மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும். சூரிய பகவான் உதயத்துக்குள்ளார அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சுட்டாங்கன்னா இன்னும் சிறப்பு. சூரிய பகவான் அந்த ஹோரையெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாது இல்லை மோஸ்ட்லி. இப்போ நம்மனா அதெல்லாம் பார்ப்போம், சில பேர்த்துக்கு பார்க்க தெரியாது. அப்போ சூரிய உதயத்துக்கு முன்னாடி அவங்க செய்கிறது இன்னும் சிபிச்சம். யாருக்கும் படக்கூடாது. ஏன்னா ஒரு கண்ணு ஒரு நேரம் மாதிரி இருக்காது எல்லா விஷயத்தையுமே. அதனால இவங்க செவ்வாயோட ராகு இதெல்லாம் சேர்க்கை இருக்குது அப்படின்னா இவங்க வந்து மஞ்சள் இன்னைக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க செயினில் போட்டுக்கிறாங்க, ஒரு தொணக்கை கட்ட மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா? மஞ்சள் கைத்தையும் போட்டு தொணக்கைத்தையும் கட்டின காலம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? ஃபேஷன் ஆயிடுச்சு. அது நிறைய பிரச்சனையும் பாதிப்பையும் கொடுக்குது இல்லைங்களா? எல்லா வழக்கங்களும் மாறி வருது இல்லைங்களா? 2K கிட்ஸ் கிட்ட எதுவும் ஆர்கியூமெண்ட் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் அங்கே ஒர்க்குக்கு போகிறோம் இங்கே ஒர்க்குக்கு போகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா, செய்ய முடியுமான்னு நிறைய பேச்சுக்கள். ஒன்றும் இல்லைங்க. இப்போ காலபுருஷத்தை எடுத்துக்கோங்க, மேஷம் ரிஷபம் மீனம். இப்போ ராகு கேது பயிற்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த குறைஞ்சபட்சத்தில் எவ்வளோ டைவர்ஸ் கேஸ் தெரியுங்களா? முதல்ல விட இப்போ அதிகம். ஏன்னா காலபுருஷன் 2ஆம் இடம் சுக்கிரன் வீடு இல்லைங்களா, அங்கே 8ல் ராகு கேது இருந்தாங்க. அடுத்து மேஷத்துக்கு வந்தாங்க. மீனம் 6, 12, 1, 2, 8 மட்டும்தான். தசாபுத்தி காலங்களில் உங்கள் லக்ன ராசிக்கு ராகு கேதுக்கள் அதே இடத்துக்கு வரும்போதோ தசாபுத்தி நடத்தும் பொழுதோ பார்வை இருக்கும் பொழுதோ டைவர்ஸ் வரைக்கும் கேஸ் போகும். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, விட்டு கொடுத்து போக மாட்டாங்க, புரிதல் இருக்காது. 10 வருஷம் லைஃப் கொண்டு போயிருப்பாங்க, 2 குழந்தைங்க இருக்கும், சம்மந்தம் ஒன்றுமே இல்லை விஷயமா இருக்கும், சண்டை போட்டுக்குவாங்க, புரிதல் இருக்காது. அவங்க பிரச்சனை. ஏன்னா சண்டை வரும்போது 2 பக்க தரப்பில் அவங்கவுங்க நியாயம் கருத்து இல்லைங்களா? என் பிரச்சனை எனக்கு நியாயம் பெருசாக இருக்கும், அவங்க பக்கம் அவங்க நியாயம் பெருசாக இருக்கும். ஆனால் உட்காந்து பேசி பாருங்க ஒன்றுமே இருக்காது பிரச்சனை. நான் 2 சொல்லியிருக்கேன் விஷயம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சுட்டாங்க, பஞ்சாயத்துக்காக இப்போ ஒய்ஃப் வீட்டுக்கு வராங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. ஒரு A4 ஷீட்டில் 3 பச்சை மிளகா,
பொட்டலம் கட்டி கையில் வச்சுக்கோங்க. அனுமான் சாலிசா மந்திரத்தை 3 முறை கேட்கணும். 3 முறை அவங்க கேட்கணும். பஞ்சாயத்து வந்து பேசுகிறவங்க அமைதியாக போயிடுவாங்க. அமைதியாக போயிடுவாங்க. இந்த பச்சை மிளகா சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா அவன் நம்ம பிரகாஷ். சரிங்களா? ஆனால் அனுமான் சாலிசா நான் கண்டுபிடிச்சேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அனுமான் வந்து எல்லா விஷயத்துக்குமே வெற்றி கொடுக்குற கிரகம் இல்லைங்களா? நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும். நம்ம அந்த ஒலிகளை கேட்கணும்ல, உள்வாங்கணும் இல்லைங்க. நட்சத்திர மூலம் தானே உங்களுக்கு அனுமான். 9 குண கிரகமா காலப்புருஷ இடத்துல தடைக்கு நிவர்த்தி பண்ணணுமா? 3 முறை கேளுங்க அனுமான் சாலிசாவை. அதுக்கப்புறம் உட்காருங்க பஞ்சாயத்தில். பஞ்சாயத்து யாருங்க? புதன் தானே பஞ்சாயத்து. புதன் தானே பஞ்சாயத்து. என்னாகும் உங்களுக்கு? பிரச்சனை சால்வ் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. செவ்வாய் சுக்கிரன் இருந்தாங்களா? கேதுவும் கூட இருக்காங்க. லவ் மேரேஜுங்களா? லவ் மேரேஜ் இல்லையா? மேக்ஸிமம் லவ் மேரேஜ் பண்ணிங்கன்னா 2 தாரம் உங்களுக்கு. ஆமாம். செவ்வாய் சுக்கிரன் கேதுவோட 8ஆம் இடத்துல இருக்குன்னா என்ன லக்னம், என்ன அமைப்பு? மகர லக்னம். 12 இருக்காங்களா 8 இருக்காங்களா? லக்னாதிபதி 12 இருக்காரு, தனுசுல இருக்காரு. சிம்ம வீட்டில் வந்து சூரியன், இந்த செவ்வாயும் கேது சுக்கிரன் 3 பேர் இருக்காங்க. ஓகே. செவ்வாய் பகவான் மகரத்துக்கு யாருங்க? முதல்ல பாதகாதிபதி. சூரிய பகவான் எங்கே இருக்கார்? வீடு கொடுத்தவருங்க. சூரியனும் புதனும் 7ல். வம்பு வழக்குக்கு அதிபதியான 6 குண கிரகமும் 8 குண சேர்ந்து உட்காந்துட்டாங்க. பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் முடியாது. புரிந்து கொள்ளாத மனைவி அமைனுங்கிறது விதி. புரிந்து கொள்ளாத மனைவி. ஆனால் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்கே சுக்கிர பகவான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு யோகாதிபதி, 5, 10க்கு உண்டான பஞ்சமாதிபதி. சரிங்களா? வீடு கொடுத்துக்கு தனக்கு 12 வந்து உட்காந்துட்டாங்க. அப்பா சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு. அப்பா சப்போர்ட் கம்மியாக உங்களுக்கு. இப்போ இந்த செவ்வாய் பகவான் பாதகாதிபதி, ஆனால் சுக பாதகாதிபதியாக இருக்காங்க. சுக்கிர பகவான் என்ன சாரத்தில் இருக்காருங்க? மகம், கேதுவோட சாரம். கேது பகவான் என்ன சாரங்க? மகம். அப்போ என்ன நட்சத்திர பாதங்க? மகம் 1. ஓகே. அப்போ 4 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பகை வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, குறையுள்ள இடத்துல தான் பொண்ணு எடுக்கணும். நிறைஞ்ச வீட்டை எடுக்கக்கூடாது பொண்ணு. என்ன காரணம்? சுக்கிர பகவான் மகம் 4ஆம் பாதத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. சந்திர வீடு பகை வீடு. அப்போ மாமியாரோ மாமனாரோ இல்லாத வீட்டில் நீங்கள் எடுக்கணும் பொண்ணு. என்ன காரணம்னா, அந்த குறையுள்ள இடத்துல நீங்கள் பொண்ணு எடுத்தால் தான் உங்களை மதிப்பாங்க. நிறைஞ்ச வீட்டில் எடுத்தாலும் உங்களுக்கு மதிப்பு இருக்காது. அந்த பொண்ணு, வரக்கூடிய பொண்ணு தன்னோட பிறந்த வீட்டு பெருமை தான் பேசுவாள். என் அம்மா இப்படி, என் அப்பா இப்படி, அதை பண்ணி கொடுத்தாங்க, இதை பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. குறையுள்ள இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டு பொறுப்பு வந்துடும். எதை மாப்பிள்ளை கேட்டு சொல்கிறேங்க, நான் மாப்பிள்ளை கேட்டு பண்ணணும், உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, திருமணத்தை ரொம்ப கிராண்டாக பண்ணாதீங்க. ஏன்னா கேதுவோட சாரத்தில் வந்து 3 கிரகம் வந்து உட்காந்துட்டாங்க. 2ல் ராகு. ராகு 9ல் அப்பனா இல்லைங்களா? ராகு இங்கே முன்னாடி இருப்பார், கும்பத்தில் இருப்பார். கும்பத்தில் இருக்கார். இன்னைக்கு கோச்சாரத்தில் வரப்போகிறாங்க. அதே ராகு கேதுவும் உங்கள் ஜனகால ராகு கேதுவை கோட்சார ராகு கேது தொட போகிறாங்க. சரிங்களா? நீங்கள் எப்போவுமே இயர் ஒன்ஸ் இல்லைன்னா இயருக்கு 3 தடவை பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி போயிட்டு வரணும். ஏன்னா கேது ஆக்டிவேஷன் தான் 3 கிரகம் வந்து உட்காந்துருச்சுங்க. 4, 11 குண கிரகம், 5, 10 குண்டான கிரகம். அப்போ காலபுருஷனுக்கு 1, 2, 7, 8 4 கிரகமும் ஒரே சாரத்தை வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ யாரை நீங்கள் பிடிக்கணும்? பிள்ளையார்பட்டி தான் பிடிக்கணும். விநாயகர் தான் உங்களுக்கு ஹீரோ. ஏன்னா 8ஆம் இட தாக்கத்தை கொடுக்காம இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமணத்தை ரொம்ப கிராண்டாக பண்ணக்கூடாது. கல்யாணத்துக்கு வெத்தலை பாக்க வச்சு தான் அழைக்கணும். ரிசப்ஷனை தான் கிராண்டாக வைக்கணும். பத்திரிக்கை திருமணத்துக்கு இல்லைங்க, திருமண வரவேற்பு அழைப்பிதழ். திருமணத்துக்கு என்ன பண்ணணும்? முக்கியமாக ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா போதும். சரிங்களா? வெத்தலை பாக்க வச்சு அழைச்சிக்கோங்க. அவங்களை எங்கே கூட்டிகிட்டு போகணும்? ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். ஹோட்டலுக்கு சாப்பாடு கூட்டிகிட்டு போகணும். சரிங்களா? ஏன்னா திருமணத்துக்காக அடுப்பத்தை வச்சு நீங்கள் சாப்பாடு போடக்கூடாது. அதுவே பிரச்சனை தான். ஏன்னா சந்திரன் வீட்டில் போய் உட்காந்துட்டாரு சுக்கிரன். சுக்கிரன்னா மனைவி குறிக்கும், சந்திரன் உணவு குறிக்கும், செவ்வாய் நெருப்பு கிரகம், அவரே பாதகாதிபதி ஆயிட்டாரு. ஸோ கல்யாணம் முடிஞ்சதும் சமைச்சு நீங்கள் சாப்பாடு போடக்கூடாது. அந்த யோகம் உங்களுக்கு குறைவு. செஞ்சீங்கன்னா பாதகம். சுக்கிரன் முடக்கு 2ஆவதுங்க, அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரி. அது 8ஆம் இடம்னாவே என்னங்க? அவமானத்தை எடுத்து சொல்லும். எப்போ வேணாலும் அவமானத்தை கொடுக்கும். சரிங்களா? அதான் அந்த இடத்த இயக்காதீங்க. 10 பேர் இருக்காங்களா, 15 பேர் முக்கியமானவங்க மட்டும் உங்கள் திருமணத்துக்கு வந்தால் போதும்.
சரிங்களா? அதுவும் பெரிய மலையுள்ள கோயில் அந்த மாதிரி கொஞ்சம் லாங்கில் வச்சுக்கோங்க, இல்லை அவுட்டரில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீர்நிறை இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல உங்கள் கோயில் வச்சுக்கோங்க. அந்த அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நிவர்த்தி நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இடங்களை போய் நீங்கள் திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு ரிசப்ஷனை ரொம்ப வச்சுக்கோங்க. 10 வகையான சாப்பாடு போடுங்க, 5 வகையான பத்திரிக்கை அடிங்க. திருமணத்தை யாரும் பார்க்கக்கூடாது, அதான் மறைவு. சரிங்களா? நீங்கள் பொண்ணு பார்க்கறதுக்கு படி ஏறி போகக்கூடாது. படி ஏறி போய் பொண்ணு பார்த்துட்டிங்கன்னா அது பிரச்சனை, பொண்ணு அமையாது. நீங்கள் போய் பார்த்துட்டு வருவீங்க, அவங்களுக்கு வேற பக்கம் அமையும். நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கா இல்லைங்களா? அவங்களுக்கு அமைஞ்சிடும், அதுதான். சரிங்களா? அதனால் நீங்கள் படி ஏறி போய் பொண்ணு கேட்க போகக்கூடாது. கோயிலில் வச்சு தான் நீங்கள் பொண்ணு பார்க்கணும். கோயிலில் வச்சு நீங்கள் பார்க்குறதா இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் அம்மா அப்பா அந்த பொண்ணு, நீங்கள் அம்மா அப்பா நீங்கள், யாருக்கும் தெரியக்கூடாது. பொண்ணு பார்க்க வரீங்க, மாப்பிள்ளை பார்க்க தெரியக்கூடாது. ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிவிட்டு வந்துடணும். அதே மாதிரி குரு தான் வக்ரமாக இருக்கா உங்களுக்கு, அப்போ என்ன பண்ணணும் தெரியுங்களா? குருவும் சந்திரனுமா, மிருகசீரிஷம், அதுவும் பாதகச்சாரத்திலேயே உட்காந்துட்டாங்க. இப்போ சனி பகவானுக்கு வர பாருங்க, வக்ரமாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் செப்பல் போடும்போது ஃபஸ்ட்டு கால் மாற்றி போடணும். நீங்கள் மாற்றி அப்புறம் தான் எந்த விஷயத்துக்கு கிளம்பணும். ஒரு நல்ல விஷயத்துக்கு கிளம்புறீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நீங்கள் கால் மாற்றி போட்டுக்கணும். ஏன்னா லக்னாதிபதி வக்ரம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு குரு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கார், அப்போ டைரெக்டாக நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிடக்கூடாது. நேராக போய் என்ட்ரன்ஸில் விநாயகர் இருப்பார், அவரை போய் கும்பிட்டுட்டு திரும்ப செப்பல் தொட்டு வந்து சாமிக்கு தேவையான பூவெல்லாம் வாங்குங்க. பூ வாங்குங்க, பழம் வாங்குங்க, தேங்காய் வாங்குங்க, எல்லாம் வாங்கிட்டு திரும்பவும் என்ன பண்ணுவீங்க, விட்டுட்டு உள்ளே போகணும். டைரெக்டாக நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு யோகம் குறைவு. சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கார். 12ஆம் விரயம் தானே, டைரெக்டாக போயிட்டீங்கன்னா உங்கள் விரயம் அது. சரிங்களா? அப்போ விட்டுட்டு திரும்ப போயிட்டு வந்தீங்கன்னா 2வது தடவை போகிறது தானே உங்களுக்கு அர்த்தம். அந்த மாதிரி தான் போகணும். எதுக்கு நீங்கள் போனாலும் இதுதான் உங்களுக்கு பரிகாரம். எந்த கோயிலுக்கு போனாலும் டைரெக்டாக உள்ளே போயிடக்கூடாது. குரு வக்ரமாக இருந்தாலும் சரிங்க, சனி வக்ரமாக இருந்தாலும் சரி. இப்போ சம்பந்தம் குரு வீட்டுக்கு வந்துச்சு, குரு பார்க்குறாரு இல்லைங்க, குரு பார்க்குறாரு சனி பகவான், சனியும் குரு பார்க்குறாரு இல்லைங்க, அது 2வதுங்க. பாதகாதிபதி எடுத்தீங்கன்னா மகரத்துக்கு செவ்வாய் பகவான் தான், அவரும் பார்க்குறாரு. பாதகஸ்தானத்தை 4வது பார்வையை பலமாக பார்க்குறாரு. சரிங்களா? அதனால் இந்த பிரச்சனைகள் நிகழும். சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க. படி ஏறி போய் பொண்ணு கேட்காதீங்க. படிக்க சனி பகவான் தான், அவரே பானில் வந்து உட்காந்துட்டாரு, அதுவே உங்களுக்கு விரயம் தானே. அதெல்லாம் வேறு, அது உங்களுக்கு நிவர்த்திங்க. படி ஏறி நீங்கள் கோயிலுக்கு போகிறது நிவர்த்தி. சரிங்களா? பாத யாத்திரை போகலாம், நீங்கள் முருகருக்கு போகலாம், ஐயப்பனுக்கு மாலை போட்டு போகலாம், இல்லை பாத யாத்திரை போகிறவங்களுக்கு நிறைய விஷயம் செஞ்சு கொடுக்கலாம், உணவுகள் தரலாம். அதே வருஷம் ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா இருமுடி கட்டி போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு போய் அரிசி அதெல்லாம் கொடுத்துட்டு ஒருவேளை உணவு கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா குருச்சந்திர சேர்க்கை 6ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அதனால அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். ஏன்னா காலம் 9ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு. ஆனால் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு 3 பண்ணக்கூடியவர் தான் குரு. நன்மை செய்ய மாட்டார், நன்மை. ஆனால் உங்களை பார்க்குறாரு, லக்னாதிபதியை பார்க்குறாரு இல்லையா. சந்திர பகவான் 7 குண நிவர்த்தி கிரகமும் பார்க்குது. ஆனால் எந்த ஸ்டாரில் இருக்காங்க, 2 பேருமே பாதக சார்த்தை உட்காந்துட்டு இருக்காரு. பாதகத்தை குறைக்கணும் இல்லைங்க. அதுக்கு தான் நீங்கள் பாத யாத்திரை போகலாம், பாத யாத்திரை போகிறவங்க உதவி செய்யலாம். இல்லைன்னா இந்த இருமுடி கட்டி போகிறவங்களுக்கு நீங்களே, அதாவது உங்களை அழைச்சாங்கன்னெலாம் கிடையாதுங்க. ஒரு கோயிலுக்கு போயிட்டீங்க, கட்டிகிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க இருமுடினா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க கிளம்புற வரைக்கும் கூட இருங்க, அனுப்பி வழி அனுப்பி வச்சுட்டு வாங்க. அவங்க கூப்பிட்டாங்க, அறிமுகம் இருக்குது அறிமுகம் இல்லை, அதெல்லாம் தேவையே கிடையாது. நமக்கு தேவை புண்ணியம்தான். அது யாராக இருந்தால் என்ன, யாருக்காக இருந்தால் என்ன, செஞ்சுட்டு சரிங்களா. ஒருவேளை உணவு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுங்க, இல்லை மளிகை பொருள் வாங்கி கொடுங்க. ஏன்னா அப்போ ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா சமைச்சு சாப்பிடுவாங்க இல்லையா சாமிங்க. அப்போ நீங்கள் தரக்கூடியது ஒரு உணவாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? யானைக்கு உணவு கொடுத்துட்டு வாங்க, யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. ஆனால் யானைக்கு ஆசீர்வாதம் வாங்க நஷ்டத்தை பார்த்து வாங்கணும். ஏன்னா அவரே பகையாக இருக்கார் உங்களுக்கு, எல்லா நேரம் இயக்கக்கூடாது. அவர் பகையாக இருக்கார். மகர ராசி என்ன உங்களுக்கு சொன்னீங்க? மிதுன ராசி, மிருகசீரிஷம் 4ஆம் பாதம். 4ஆம் பாதங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்சிக்கு உங்களுக்கு 4 இங்கே ஆட்சிக்கு வந்துடுறாரு செவ்வாய் இல்லைங்களா. ஓகே, இருந்தாலும் கூட அது காலபுருஷன் இடம் தானே. லக்ன புள்ளி என்ன உங்களுக்கு?
சனி பகவான் இடத்துல இருக்கார். அவர் யோகாதிபதி தான், 5-10 குண கிரகம் தான். திருவோணம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் லக்னம் வந்து திருவோணம் 4ஆம் பாதங்கும் போது கடகத்துக்கு வந்துடுறாங்க. இதுவே பிறப்பு தோஷம் தான் உங்களுக்கு. சந்திரனோட ஆக்டிவேட்டில் வந்து உட்காந்துட்டார் இல்லைங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து சுக்கிரன் சாரம் சொல்லிட்டீங்க சரிங்களா. சுக்கிரன் சாரங்கும் போது பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கும் வந்து உட்காந்துறாரு, பாதத்தில் உட்கார்றாரு. ஸோ எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு இதுதான் ரெமிடி சரிங்களா. இன்னொன்று லக்னம் ராசி ஃபஸ்ட்டு 6-8, உங்கள் லக்னம் ராசி 6-8. ஆனால் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா இந்த மகரம் மிதுனம் அடுத்து கன்னி கும்பம் தப்பிச்சு என்னன்னா சனி புதன் நட்பு கிரகம், ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க, 2 பேருமே விட்டு கொடுக்காம இருப்பாங்க. இந்த 6-8 மட்டும்தான் பிரச்சனை கிடையாது. மேஷம் விருச்சகம் கூட சிலதை மாட்டிக்கும், துலாமும் ரிஷபம் கூட மாட்டிக்கும். ஏன்னா ஒரே கிரகம் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால் சப்போர்ட் கிடைக்காது. மேஷம் விருச்சகம் லக்னாசிற்கு சப்போர்ட் கிடைக்காது, துலாம் ரிஷப சப்போர்ட் கிடைக்காது. அவங்க குடும்பத்துக்காக வாழ்க்கை துணைக்காக போராடியே கஷ்டப்பட்டே ஆகணும். துலாம் விருச்சகம் 6-8 வந்தது அப்படின்னா. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிடைக்கும், சில நேரங்களில் உங்களுக்கு தேவைகள் நிவர்த்தி ஆகிடும். ஆனால் எப்போவுமே லக்னம் ராசி 6-8 இருக்குது அப்படின்னா திருச்செங்கோடு கிரிவலம் பெஸ்ட் ரிசல்ட். கிரிவலம் வந்துடணும். நீங்கள் கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு வாங்க, இல்லை உங்கள் ஜென்ம ஸ்டார் அன்னைக்கு வாங்க சரிங்களா. இல்லைன்னா உங்கள் லக்ன புள்ளி அன்னைக்கு கூட வரலாம். நீங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பௌர்ணமி திதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ஸ்டார் வருதுன்னா மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு யோகம். எப்பவுமே நம்ம நட்சத்திரமும் நம்மளுடைய யோகமும் சேர்ந்து வரணும். ஏன்னா 7 குண கிரகம் உங்களுக்கு சந்திரன் தான். எங்கே சூரியன் இருக்கார் உங்களுக்கு? கடகம் சொன்னீங்களா? கடகத்தில் இருக்குன்னு சொன்னீங்க. புருஷமோ புதன் பிரச்சனை இல்லை சரிங்களா. ஏன்னா பாக்யாதிபதி 6-9 கூடியவர், அவர் பிரச்சனை இல்லை. அவர் லக்னத்தை பார்த்துட்டு இருக்காரு இல்லைங்களா. தசை என்ன போயிட்டு இருக்கு, புத்தி என்ன போயிட்டு இருக்கு உங்களுக்கு? எதில் பிறந்திருக்கீங்க? புனுக சீர்ஷமா? என்ன வயசாகுது உங்களுக்கு? 35 ஆகுதுங்களா. 4ஆம் பாதம் எடுத்திங்கன்னா ஒரு வருஷத்தை போடும், ஒரு 1.5 வருஷம் போட்டால் கூட 35. அதுக்கு ராகு எடுத்திங்கன்னா 18, 19, அடுத்து குரு ஒரு 16. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தசை வந்து சனி தசை வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கும், இல்லை சென்ட்ரலில் இருக்கும் சரிங்களா. லக்னம் நடந்துட்டுருக்கு லக்ன தசை. ஆனால் குரு தசை கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்கு உங்களுக்கு, வச்சு செஞ்சுருப்பேன். ஏன்னா குரு பகவான் வச்சு எதுவுமே கொடுக்கூடாது. எந்த ஜாதகருக்குமே குரு மகாதசா புத்தி காலங்கள் யோகத்தை தரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அது வந்து கௌரவ கிரகம், அது உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு 40 பேர்த்துக்கு ஒரு 4000 பேர்த்துக்கு உங்களை அறிமுகப்படுத்துவார், ஒரு பிரம்மாண்டப்படுத்துவார். வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்தாருன்னா குரு பகவான் தான். குரு பகவான் வந்து கொடுத்துட்டாருன்னா சனி பகவான் தரமாட்டார். அப்போ குரு பகவான் தராமல் இருந்தாதான் சனி பகவான் கொடுப்பார். ஏங்க லக்னாதிபதி எங்கே இருந்தாலும் கெடுக்க மாட்டாருங்க. ஏன்னா அது நீங்கள் உங்களை எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவார், நீங்கள் உள்ளூரில் இருக்க வெளியூர் போயிடுங்க. ஏன் உள்ளூரில் இருக்கீங்க? குரு பார்க்குறாருல்ல, உங்களுக்கு குரு பார்க்குறாரு. லக்னாதிபதி 12 உட்காந்து எங்கே நீங்கள் இருக்கணும்? நீங்கள் எந்த ஊர் பிறந்திருக்கீங்க? நீங்கள் எந்த ஊரில் பிறந்திருக்கீங்க? பவானி. அப்போ எங்கே போகணும்? நீங்கள் வெளியூர் எப்போ போகிறீங்களோ சைன் பண்ணுவீங்க, தாராளமாக நீங்கள் போகலாம். லக்னாதிபதி 12 இருந்தாவோ பாண்டுக்குண்டான கிரகம் குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த அமைப்பில் இருக்க ஜாதகர் தான் வெளிநாடு போகணும். அதுக்காக போயிட்டீங்க அப்படிங்களா? ஓகே ஓகே. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியூர் போனீங்கன்னா தான் உங்களுக்கு சைன் அப். வீட்டுக்கு இந்தியாவுக்கு நீங்கள் கெஸ்ட் மாதிரி இருக்கணும். இந்தியாவுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்கள் வீட்டுக்கு அப்போ வந்துட்டு போகணும் சரிங்களா. எனவே 6, 8, 12 குண கிரகங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களையும் நலங்களையும் வளங்களையும் அள்ளித்தட்டும் என்று மனதார வாழ்த்துகள் கூறிக்கொள்கிறேன். ஓகே. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் என்னை வந்து கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா ஊட்டச்சத்து உணவும் உடற்பை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். காலைல 5 to 5 வரைக்கும் யோகா கிளாஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா உணவு பழக்கம் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. வர 24ஆம் தேதி நான் ஒரு சென்டர் வந்து ஓப்பன் பண்ணுறேங்க, ஹெல்த்துக்காக சென்டர் ஓப்பன் பண்ணுறேன். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன், வாருங்கள். ஈரோடு திருமகள் மண்டபம். எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் சொல்கிறேன். நான் ஒரு 6 விதமான ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணிவிட்டு உணவு பழக்கத்தை சொல்லிக் கொடுக்குறோம். இது மூலமாக நிறைய பிரச்சனைகள் நாங்கள் வந்து தீர்வுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி உணவு பழக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் நோயோட தீர்வு குறையுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் குறைவு. ஒரு மாத்திரை எடுத்திங்கன்னா அது இன்னொரு வியாதியை கொண்டு வரும் நிருபத்தில் இப்போ இருக்கும்.
அப்போ மாத்திரை மருந்து இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா கட்டாயம் அணுகுங்க. நான் சொல்லித்தரேன், எப்படின்னு சொல்லித்தரேன். என்னுடைய பெயர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன். ஈரோட்டில் இருக்கேன். நான் ஆன்லைன்லேயும் ஜாதகங்கள் பார்த்துட்ருக்கேன், ஆன்லைனில் ஊட்டச்சத்து உணவும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ரிசல்ட்டோடு பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9095521564. இந்த நம்பர் சொல்லிக்கிறேங்க, 9095521564. அனைவருக்கும் வாழ்த்துகள். வாழ்க வளத்துடன். திருமதி மீனாட்சி வெங்கடேசன் சகோதரி அவர்கள் 6, 8, 12 பாவங்களில் என்ன கிரகம் இருந்தால் எப்படி வேலை செய்யும், இந்த கிரகத்துக்கும் பாவத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, இது எந்த வகையில் அவங்க தொழிலை பாதிக்கும், குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும், மாங்கல்யத்தில் பெண்கள் மஞ்சள் கயிறு கட்ட வேண்டும் என்பதை மிகவும் அவசியமான ஒரு செயலாக சொல்லியிருக்கிறார்கள். அதை நம் பெண்கள் அனைவரும் ஏற்று அவர்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும். ஏன்னா பழைய காலத்திலேருந்தே நம்ம மாங்கல்யம் கட்டுறதா நம்மளது பழக்கமாகவே இருந்தது. இடையில தான் தங்கத்தில் மாறிடுச்சு. அதனால் அந்த பழமையை நம்ம எல்லோரும் மறுபடியும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம செயலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மரியாதை செய்ய மாணிக்கம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.